வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்மை சுற்றி பல இயக்கங்கள் இருக்கின்றன. அவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் மக்களை தவறான பாதைக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தவறான கொள்கைகளை சரியானது என்று காட்டுவதற்காக சில குர்ஆன் வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஹதீஸுகளையும் கூட எடுத்து காட்டி நாங்கள் சரியான பாதைக்குத்தான் அழைப்பு விடுக்கிறோம் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய சகோதரர்களுக்கே இதற்கு நாம் எப்படி பதில் சொல்வது, இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவது, இந்த மாதிரியான சிந்தனைகளை விழக்கூடிய மக்களை நம்ம எப்படி நல்வழிக்கு கொண்டு வருவது என்றெல்லாம் தெளிவு அற்றவர்களாக இருப்பதை நாங்கள் காண்கிறோம். அந்த வகையில் இப்போது நவீனமாக ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள் ரகசியமாக மக்களை சந்தித்து நாம் இஸ்லாமிய ஆட்சி ஹிலாஃபத் அதை உருவாக்க வேண்டும், இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்குறதுக்கு தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம், நம்முடைய ஒரே லட்சியம் ஹிலாஃபத் அமைக்கிறது என்று சொல்லி அந்த மக்கள் மத்தியில் போய் மூளைச்சலவை செய்கிறார்கள். அது இஸ்லாமிய அரசாங்கத்தை இந்தியாவில் உண்டாக்கணும், உலக அளவில் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தை நிறுவணும், இது நம்முடைய கடமை, இது நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு என்று சொல்லி சில வாதங்களையும் உணர்ச்சிகரமான சில விஷயங்கள்லாம் எடுத்துக்காட்டி உலக அளவில் நமக்கு எதிராக அமெரிக்கா செய்யக்கூடிய கொடுமைகள், ஒவ்வொரு நாடுகள்லையும் முஸ்லீம்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய அக்கிரமங்கள், இதையெல்லாம் சுட்டி காட்டி இதுக்கெல்லாம் முடிவு கட்டி ஆகணும், நம்ம அந்த ஹிலாஃபத்தை உண்டாக்க நம்ம தவறிவிட்டோம், அதன் காரணமாகத்தான் நம்ம இவ்வளோ பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறோம் இப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அந்த மக்களில் சில பேர் என்ன செய்கிறாங்க, அதை நம்பக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். முதலாவது நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய மார்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் வந்த எந்த ஒரு நபியாவது நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போகிறோம் என்ற ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்தார்களா? யாருமே பிரச்சாரம் செய்யலை. எந்த ஒரு நபியும் போய் நாங்கள் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தை அல்ல என்னுடைய தலைமையில் ஒரு ஆட்சியை உண்டாக போகிறேன் என்று ஒரு நபியும் சொன்னதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த நுபுவத்துடைய செய்தியை சொல்லக்கூடியவர்கள் இந்த வாதத்தை வைக்கவே முடியாது. வச்சாங்கன்னு சொன்னால் ஒருத்தர் அதுக்கு வரமாட்டாங்க. இப்போ நான் ஒரு கொள்கையை சொல்கிறேன், நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம், அதுக்காக வாங்கன்னு சொன்னால் இனி வருவீங்களா? எப்போ வருவோம்? சொல்கிற செய்தி நல்லதாக இருந்தால் வருவோம், அல்ல சொல்கிற செய்தியில் ஒரு அறிவுபூர்வமான வாதங்கள் இருந்தால் வருவோம், மறுமையில் அதனால் வெற்றி கிடைக்கிது என்றால் நம்ம வருவோம். ஏன் தலைமையில் அரசாங்கம் அமைக்க போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டா என்ன செய்வோம்? ஓ, இதான் உங்கள் நோக்கமா? அரசாங்கம் அமைக்கிறதுக்கு தான் நபின்னு பேச போடுறீங்களா? உங்களை ஆட்சியாளர் ஆகிறதுக்கு நாங்கள் இருக்கிறோமான்னு கேட்பானா இல்லையா? எப்போ ஒரு அரசாங்கத்துக்கு அவங்க அழைப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தாவா எடுபடவே செய்யாது. மறுமையில் வெற்றி பெறுவோம், சொர்க்கத்துக்கு போவோம், நீனு நான் நல்வழிக்கு வருவோம் என்று அழைத்த காரணத்தினால்தான் நபிமார்களுக்கு பின்னாடி வந்தாங்க. நபி தனி ஆளாக நிற்கிறாரு, ஊரே அவருக்கு எதிராக ஒரு அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஏன் தலைமையில் ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டா அது ஒன்று போது கவுத்துறது. அப்போ இந்த தாவா பணி என்பது ரசூலுல்லாஹ் காலத்தோடு முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு நமக்கு அந்த தாவா பணி இருந்து கொண்டு இருக்கிறது. நம்ம முஸ்லீம் அல்லாத மக்களை இஸ்லாத்துக்கு அழைக்க வேண்டிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்லி மேடை போட்டு பேசுனீங்கன்னா ஒரு இந்து வருவானா? ஓஹோ, எங்கள் மேலே நீங்கள் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு தான் வர்றீங்களா? அதுக்கு தான் கூப்பிட்றீங்களா எங்களை? நீங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்க எங்களுக்கு மேலே ஆட்சி செலுத்தி அதிகாரத்தை கைப்பற்ற பார்க்குறீங்களான்னு தான் இதுக்கு அர்த்தமாகும். இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனத்தை அல்லாஹ் சொல்லுவானா? நபிமார்கள் சொல்லுவாங்க? சொன்னது ஆதாரமும் இல்லை. கொஞ்சம் அறிவுப்படி சிந்தித்தால் கூட கொள்கையின்பால் அழைக்கக்கூடிய யாருமே ஆட்சியின்பால் அழைக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது. என்னுடைய தலைமையில் அல்ல எங்கள் தலைமையில் நாங்கள் ஆட்சியை உருவாக்குறோம் என்று சொன்னால் அதுவே அந்த மார்க்கத்தை அழிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். மக்கள்லாம் வருவதற்கு தடையாகிவிடும். இந்த மார்க்கத்துக்கு போயிடாதீங்க, எதுக்கு திட்டம் போடுறாங்க தெரியுதா? நம்மளையெல்லாம் அமைக்கிட்டு இவங்க ஆட்சி பிடிக்க பார்க்குறாங்க, நம்மளை கருவியாக பார்க்குறாங்க. ஒருத்தன் வருவானா?
அப்போ முதல்ல என்ன விளைக்கிறேன், இஸ்லாமிய ஆட்சிங்கிற இந்த ஒரு கான்செப்டை வந்து அல்லாவும் சொல்லலை, நபிமார்களும் சொல்லலை, சொல்லவும் முடியாது. சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, யாருமே அங்கீகரிக்க மாட்டார்கள், வரமாட்டார்கள். அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்கணும், இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்கணும் என்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க. இதுதான் கடமையாம். சரி, கடமைங்கிறீங்கன்னா கடமைன்னு காட்டுறதுக்கு ஒரு ஆயத்தை காட்டு, கடமைன்னு சொல்வதற்கு ஒரு ஹதீஸை காட்டு. இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குவது தான் தொழுகை கடமைன்னு ஆதாரம் காட்டுவோம்ல, நோன்பு கடமைன்னு ஆதாரம் காட்டுவோம்ல, ஜக்காத்து கடமைன்னு ஆதாரம் காட்டுவோம்ல. இஸ்லாமிய ஆட்சி கடமைன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை காட்டு, ஒரு ஹதீஸை காட்டு. ஒன்றுமே இல்லை. இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்குங்க அப்படிங்கிற கருத்தில் என்ன இல்லை, ஒரு வசனமும் இல்லவே இல்லை, ஒரு ஹதீஸும் இல்லை. எப்படி நம்ம பார்க்குறோம் வரலாறுல, நபிமார்கள் வரலாறுல எப்படி பார்க்குறோம், அவங்க மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லுவாங்க. ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் சத்தியத்தை சொல்லும்போது 10, 20, 30, 40, 50, 600, 700 வரும் பொழுது அவங்க மெஜாரிட்டி ஆயிடுவாங்க. அப்போ ஆட்சி தன்னால் அவங்க கீழே வந்துடும். ஆட்சி அமைக்கிறதுக்காக பாடுபட மாட்டாங்க, கொள்கை என்பால் அழைக்குவாங்க. அழைக்க மக்கள்லாம் சேரும் பொழுது அவர் தான் அந்த கொள்கைக்கு தலைமை தாங்கிட்டு இருக்கிறார். தலைமை தாங்கி கொண்டிருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் முடிவு செய்யக்கூடியவராக அவர் ஆகிவிடுவார். அதான் அரசாங்கம்ங்கிறது. அப்போ இப்படி சில நபிமார்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது அதிகமான மக்களை எப்போ வென்று எடுக்கிறாங்களோ அப்போ இயற்கையாகவே ஒரு கவர்மெண்ட் உண்டாகி போயிடும். இது கெட்டவர்கள் ஒரு இயக்கத்தை நடத்தி மக்களை வென்றெடுத்தாங்கன்னு வைங்க, அப்போ அவங்க தலைமையில் கூட உண்டாகி போயிடும். ஒரு ஆட்சி உண்டாகிறது என்பது மக்களை எந்த அளவுக்கு ஈர்த்து அவங்க பின்னாடி கொண்டு வருகிறார்களோ அதன் பிறகு கண்டிப்பாக அந்த மக்கள் யார் கட்டுப்படுவாங்க. ஒரு நபி இருக்கிறாரு, 1000 பேர் உள்ள சமுதாயம், மொத்தமாக 1000 பேர் இருக்காங்க அந்த ஊரில். 1000 பேருக்கு நபி அனுப்பப்பட்டிருக்கிறாரு. பிரச்சாரம் பண்ணி ஒரு 700-800 பேரை கொண்டு வந்துட்டாருன்னு வைங்க, இவங்க யார் கட்டுப்படுவாங்க, நபிக்கு தான் கட்டுப்படுவாங்க. அவங்க தான் ஜனாதிபதியாக இருப்பாங்க, அவங்க சொல்ல தான் கேட்பாங்க. இப்படி ஆட்சி சில நபிமார்கள் உண்டாயிருக்கிறது. சில நபிமார்களுக்கு, பல நபிமார்கள் வந்து கொல்லப்பட்டாங்க, பல நபிமார்கள் உலகத்தில் தோல்வியை சந்தித்தாங்க, பல நபிமார்களுக்கு அல்லாஹ் வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. சில நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த மாதிரி கொடுத்தான். எப்போ கொடுத்தான், அவங்க ஆட்சியை பற்றி பேசாமல் எதை பற்றி பேசுனாங்க, கொள்கையை பேசுனாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தாங்களா, ஆட்சியை பற்றியா பேசுனாங்க, அடி வாங்குறத சொன்னாங்க. வாங்கு, பொறுமையாயிரி, எவ்வளோ நபிமார்களும் அடி வாங்கி இருக்கிறாங்க. அப்படி கூட அல்லாஹ் கேட்டான், அம்மா ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, உங்களுக்கு முன் சென்ற மக்களுக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு வராமல் சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைக்கிறீங்களா? அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வந்திருக்கிறீங்க, அவங்க வாங்கின அடி நீங்களும் வாங்கணும், அதெல்லாம் வாங்கினா தான் நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று சொன்னார்களே தவிர, இது இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்து நம்ம தேர்தலில் போட்டிட்டு கவர்மெண்ட்டை பிடிச்சி எல்லாத்தையும் அப்படி சொன்னாங்களே யாராவது? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்காவுடைய வாழ்க்கையை முழுசு எடுத்துக்கொண்டீர்களேயானால் அடி உதைக்கு ஆளானார்கள், கொள்கையை தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். மதீனாவில் போன பிறகும் கொள்கையை தான் சொன்னார்கள். அப்போ ஆட்சியில் அமைக்கலை, யூதர்கள் கையில் தான் ஆட்சி இருந்தது. அப்போ அங்கே போய் பிரச்சாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அதிகமாகும் பொழுது கடைசியில் வந்து இவங்க மெஜாரிட்டி அந்த ஊரில் என்று வரும் பொழுது அவங்க கீழே எல்லாம் வந்துடும், தன்னால் வந்துடும். இப்படி சில நேரங்களில் அல்லாஹ் என்ன செய்வான், நபிமார்களுக்கு ஆட்சியை கொடுத்துருக்கிறான், மற்றவங்களும் கொடுப்பான். உலகம் பூரா வந்து நபிமார்கள் இல்லாத காலத்தில் கூட சில பகுதிகளில் இந்த மாதிரி சத்தியத்தை சொல்லி அதனை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களே, ஆனால் அப்போ கூட ஒரு ஆட்சி உருவாகலாம். அவர் ஆட்சிக்கு அழைக்கக்கூடியவர், கொள்கைக்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவர் சரியான மார்க்கத்தில் இருந்தால் அவர் இஸ்லாமிய அடிப்படையில் சட்டங்களை கொண்டு வருவார். அவர் சரியான வழியில் இல்லைன்னு சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையில் கொண்டு வர மாட்டார். இப்படி வேண்டால் அமையுமே தவிர இஸ்லாமிய ஆட்சி அமைக்கிறதுக்காக வேண்டி பாடுபடுவது என்பது இது அரசியல் கட்சி இல்லை. இது ஒரு அரசியல் கட்சி மாதிரி சித்தரிக்கிற அந்த அடிப்படையே தப்பானது என்பதை நீ என்ன செய்யணும், முதல்ல புரிய வைக்கணும். இப்படி சொன்னால் எப்படி இஸ்லாத்தை தாவா பண்ண முடியும்? பிரச்சாரம் பண்ணக்கூடிய மார்க்கத்தில் எப்படி இந்த ஒரு கான்செப்ட் கள்ளத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற? வெளிப்படையாக சொல்லணும், வெளிப்படையாக மேடை போட்டு இஸ்லாமிய அரசியல் கட்சி உண்டாக்கிட்டோம் வாங்கன்னு கூப்பிட்டுப்பாரு, எவனும் வரமாட்டான், இருக்கிறவனை ஓடி போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு விளைவு ஏற்படும் என்பதை நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நீங்களும் புரிந்து கொள்ளணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். ரெண்டாவது என்னென்னு கேட்டால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்கல்ல, என்ன எச்சரித்தாங்க, எனக்கு பிறகு நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி கொண்டு காஃபிராகி விடாதீர்கள். லா தர்ஜிஉ பாதி குஃபாரன் யல்ரிபு பாலுக்கும் ரிகாப பாலின்,
ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொண்டு எனக்கு பிறகு காஃபிராகி விடாதீர்கள், அடித்து கொள்ளாதீர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் வரலாறு நம்ம பார்க்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகு அடித்து கொண்டார்கள். சஹாபாக்களை சாதாரணமாக அடித்து கொள்ளவில்லை, ஆயுதம் தாங்கி போர் செஞ்சாங்க. ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் போர் செஞ்சாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் சஹாபாக்கள் நினைஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள். அப்போ இதில் எதனால் இதெல்லாம் செஞ்சு நீங்கள் உள்ளே நுழைஞ்சு பார்த்தீர்களே, ஆனால் இஸ்லாம் சொல்லாத ஒரு கான்செப்டை முக்கியத்துவமாக எடுத்துக்கொண்டார்கள். என்ன கான்செப்டு? ஆட்சி. நீ வர்றதா நான் வர்றதா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அது வந்துச்சா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு மக்காவாசிகள்லாம் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு தான் ஆட்சின்னாங்க. மதீனாவாசிகள்லாம் எங்களுக்கு தான் ஆட்சின்னாங்க. என்னமோ ஒரு மனிதர் அபூபக்கர் மேலே அந்த மக்களுக்கு கூடுதலான ஒரு மரியாதை இருக்க போய் ஒரு ஆட்சியை உண்டாகி போய்விட்டது. சமநிலையில் இருந்திருந்தாங்கன்னு வைங்க, அப்போ இந்த ஆட்சி பஞ்சாயத்தில் அப்போ ரெண்டாக போயிருப்பாங்க. அபூபக்கரை ஏற்றுக்க மதீனாவாசிக்கு ஒரு கவர்மெண்ட், மக்காவாசிக்கு ஒரு கவர்மெண்ட்டுங்கிற அளவில் வந்துச்சா இல்லையா? அப்போ அந்த ஆட்சிங்கிறது தான் டாபிக்னு வரும்பொழுதெல்லாம் என்ன வருது? வெட்டிக்கிட்டு சாக வேண்டிய நிலைமை வருகிறது. இப்படி ஒரு 200 ஆண்டு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அபூபக்கர் உமர் காலம் வரைக்கும் அந்த மாதிரி டாபிக் இல்லை, லேசாக கிளம்பி அடங்கப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு ஒரு 200 ஆண்டு வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மக்கள் போய் நம்ம முஸ்லீம் அரசாங்கம் போய் மற்றவனோட சண்டை போட்டாங்களோ இல்லையோ, நமக்குள்ளே போட்ட சண்டை அதிகம். நம்ம மக்களுக்கு மத்தியில் நீ சிறந்தவனா, நான் ஆட்சியா நீ ஆட்சியா என்று அப்பாசியாக்களும் அது மாதிரி உமையாக்களும் அவங்களுக்கு மத்தியில் நடந்த யுத்தங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க தான் போய் ஒருத்தர் அவனை போய் அடிச்சுக்கிட்டு வேறு வேறு சாம்ராஜ்யங்களை அழித்து ஒழிக்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்க? நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம், நான் ஆட்சி நீ ஆட்சி, எல்லாம் இஸ்லாமிய ஆட்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு காலத்தில் அப்போ ஒரு கூட்டம் உண்டாக்குது, நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போகிறோம். இஸ்லாமிய ஆட்சி இருக்குது. அபூபக்கருடைய ஹிலாபத்து, அலி அவர்கள் ஹிலாபத்து அடிப்படையில் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, அதில் அடங்கி போயிருக்கலாம்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க? நாங்கள் தான் ஆட்சி வரணும், இஸ்லாமிய ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில வசனங்களை காட்டி இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்க போகிறோம், இது இஸ்லாமிய ஆட்சி இல்லை, எல்லாத்தையும் கொல்ல போகிறோம். இந்த இஸ்லாமிய ஆட்சிங்கிற கான்செப்டை எடுக்கும்போதெல்லாம் என்ன செஞ்சான்? ஒருத்தர் கொல்லணுங்கிற ஒரு அடிப்படைக்கு வந்துடுறாங்க. இது 200 வருஷ காலம் நிறைய நன்மக்கள், சிறந்த காலம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த சிறந்த காலத்தில் நிறைய மக்கள் இந்த கான்செப்ட்னால கொல்லப்பட்டார்கள். முஸ்லீம்களால் கொல்லப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அப்படியே ஆஹா பாடம் எடுத்துக்கிட்டாங்க, இது சரிப்பட்டு வராது, இந்த ஆட்சிங்கிற கான்செப்டுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு 1000 வருஷமாக இந்த டாப்பிக்கை முஸ்லீம்கள் எடுக்கவே இல்லை, வெட்டிக்கிட்டு சாகவும் இல்லை. மறுபடியும் இப்போ ஆரம்பித்தாங்க. எகிப்தில் மறுபடியும் ரொம்ப காலத்துக்கு பிறகு நினைஞ்சாங்க, மறுபடியும் ஆரம்பித்தாங்க. இஹ்வானுல் முஸ்லிமீன் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போகிறோம், எகிப்தில் நல்ல ஆட்சி நடக்கலை, நாங்கள் இஸ்லாமிய அரசாங்கத்தை உண்டு பண்ண போகிறோம் ஆரம்பித்தாங்களா. இந்த 200 வருஷமாக மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு பழையபடி. இவன் அவன் அடிக்கிறது, இப்படி கொண்டு தாக்குறது, முஸ்லீம் தலைவர்களை முஸ்லீம் கொள்வது, பள்ளிவாசலில் கொண்டு வைக்கிறது, நான் முஸ்லீம் ஆட்சியா நீ முஸ்லீம் ஆட்சியா, ஆட்சியை கைப்பற்றற்கு கொள்ளலாம், ஆட்சியை பிடிக்கிறதுக்காக வேண்டிய முஸ்லீம்களை என்ன செய்யலாம், வெட்டி சாய்க்கலாம் என்கிற மாதிரி சிந்தனை ஒரு 200 ஆண்டுகளாக பழையபடி இப்போ நடந்து கொண்டே இருக்குது. என்ன நடக்கிறது? ஆட்சி அரசியல், மார்க்கத்தை அரசியலாக்குறது. இஸ்லாம்ங்கிற ஒரு ஆன்மீக மார்க்கத்தை, மறுமைக்காக உள்ள ஒரு மார்க்கத்தை இந்த உலகத்தில் பதவி பெறுவதற்கு உரியதாக எப்போ நினைத்து கொண்டு ஆட்சிங்கிற ஒரு போதை போத்துறாங்களோ அப்போல்லாம் என்ன நடக்கிறது? நம்முடைய இந்த 200 வருஷமும் சரி, ரசூலுல்லாஹ் காலத்தில் தொடர்ந்த 200 வருஷமும் சரி, இந்த 200 வருட காலங்கள்லையும் இந்த வெட்டி கொண்டு செத்தார்கள். அது இடைப்பட்ட காலத்தில் இல்லை. ஏன்? இந்த சிந்தனை தவறு என்று ஒழித்து கட்டி விட்டார்கள். இது தப்பு, மார்க்கத்தை ஆன்மீகத்துக்கு எடுத்துக்கொள்ளணும், இந்த முசீபத்தை நமக்கு வேணாம், எவனை தொலைஞ்சிட்டு போகிறான் என்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு மக்கள் வந்த காலமெல்லாம் முஸ்லீம்களுக்கு பயங்கரவாதிங்கிற பேர் இருந்ததில்லை, தீவிரவாதிங்கிற பேர் இருந்ததில்லை. இவங்க இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போகிறோம் என்று சொல்லி மற்றவனை அழித்ததை விட முஸ்லீம் அழித்தது ஜாஸ்தி. மற்றவர்களை அழித்து கொண்டு வைத்து வேறு மாதிரியாக கொன்ற லிஸ்ட்டை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இவங்களால் அழிக்கப்பட்ட முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். இது ஒரே மேட்டரை விளங்கி கொள்ளுங்கள். மார்க்கப்படி எப்படி தப்புங்கிற ரெண்டாவது வர்றாங்க, என்னென்ன வாதங்கள்லாம் வைக்கிறாங்க, அது எப்படி தவறாக இருக்குன்னு நான் கடைசியாக வர்றேன். அதுக்கு முன்னாடி முன்னுரையாக சில செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போகிறோன்னு சொல்கிறாங்கல்ல, சரி உண்டாக்குவோம். எப்படி உண்டாக்க சொல்? ஒன்றை உண்டாக்குறாங்க, அதுக்கு திட்டம் சொல்லணும்ல. இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குறதுன்னு சொன்னால் ரகசியமாக 10 பேர் கூப்பிட்டு உண்டாக்குறப்பா எப்படி இஸ்லாமிய ஆட்சி உண்டாகும் சொல்லு, வழி சொல்லு.
ஒரு நாட்டில் ஆட்சி உண்டாகுறாங்க எப்படி உண்டாகும்? ஒன்று இராணுவத்தை வச்சு உண்டாகும். இப்போ நம்ம இந்தியாவுடைய அரசாங்கத்தை கூட கைப்பற்ற நினச்சா இராணுவ தளபதி நினச்சி அவர் கீழே இராணுவம்லாம் கட்டுப்பட்டாங்கன்னு வைங்க, மன்மோகன் சிங் உள்ளே பிடிச்சி போட்டு அவர் பாகிஸ்தானில் முஷர்ரஃப் அந்த மாதிரி வந்துடலாம். அப்போ ஒரு நாட்டை கைப்பற்றுறா இருந்தால் எப்படி ஆட்சியை கைப்பற்றலாம்? இராணுவ தளபதி நினைத்தால், அவருக்கு இராணுவத்தில் சப்போர்ட் இருந்தால், இராணுவ தளபதி நினைக்கணும், இராணுவத்தில் உள்ள கீழ்மட்ட அதிகாரிகள்லாம் சப்போர்ட் பண்ணார்களே ஆனால் இராணுவ பலத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? அந்த நாட்டை கைப்பற்றிக்கலாம். எவ்வளோ பெரிய மெஜாரிட்டியில் ஜெயித்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பிடிச்சி சிறையில் வச்சுவிட்டு அவங்க இராணுவம் பாகிஸ்தான் அடிக்கடி நடக்குதுல்ல, பாகிஸ்தான் நடக்கிற ஆட்சியெல்லாம் இப்படி தான் நடக்கிறது, அவங்க கைப்பற்றிக்கிற முடியும். இப்போ நீங்கள் இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்க போகிறீங்கல்ல, அப்படின்னா இராணுவம் வச்சுக்கிறீங்களா? தொழில்நுட்ப படம் எடுத்து போய் பார்லிமெண்ட் நுழைஞ்சி பிடிக்க அப்படி தான் நடக்கும். இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குறதா ஒரு வழி சொல்லு, ஏதாவது வழி சொல்லு. இந்த மாதிரி உண்டாகும். எந்த மாதிரி உண்டாகும்? இப்போ இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போகிறாந்தா, இந்தியாவில் அணு ஆயுதம்லாம் வச்சுக்கிற ஒரு நாடாக இருக்குது. இவன்ட்ட வந்து 1.5 ஜான் கத்தி தான் வச்சுருப்பான், அதுவும் நிறைய பேர்ட்ட இருக்காது. இதை வச்சுக்கிட்டு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்க போகிறங்கிறிய, நீ எல்லாரையும் இருக்கிற அம்புட்டு முஸ்லீமையும் உன் பின்னாடி கொண்டு வந்துட்டேன்னு வை, எப்படி இஸ்லாமிய ஆட்சி உண்டாகும்? இருக்கிற எல்லா முஸ்லீமும் நீ சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஆட்சிக்கு வர்றோன்னு வந்துட்டாங்க, 20 கோடி மக்கள் உன் பின்னாடி வந்தாச்சு, எப்படி உண்டாகும்? எப்படி ஆட்சி இப்படி உண்டாகும்னா? 100 கோடி மக்கள் வேறு கொள்கையில் இருக்கிறான், 20 கோடி மக்கள் ஒரு கொள்கையில் இருக்கிறான். இந்த 20 கோடி உள்ளவன் எப்படி 100 கோடி ஆள முடியும்? இராணுவமாக இருந்தால் ஆள முடியும். முகலாயர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. அப்படி இல்லாமல் நீ எப்படி ஆள்வ? எல்லாரும் இந்த கொள்கை பிரச்சாரம் பண்ணி ஒத்துக்கிட்டோம்ப்பா, இஸ்லாமிய ஆட்சி இந்த கொள்கை மற்றவன் ஏற்றுக்கிற போகிறதில்ல, நம்ம தான் ஏற்றுக்கிறோன்னு எல்லா முஸ்லீமும் ஒத்துக்கிட்டோம். இப்போ சொல்லு வழி, உன் பின்னாடி நாங்களும் வர்றோம், எப்படி வழியை சொல்லி பின்னாடி வர்றோம். மார்க்கத்தில் இல்லை, அது ஒரு விஷயம். வழி இருக்குதா? இல்லை. இராணுவம் இருக்கணும், பயிற்சி இருக்கணும், பீரங்கி வச்சுருக்கணும், பல எல்லாமே வச்சுருக்கணும், விமானத்தை வச்சுருக்கணும், விமானத்தை குண்டு போடணும், ஒரு இராணுவத்தோட இராணுவம் மோதுற அளவுக்கு கொண்ட அதிகமான பலம் இருக்க வேண்டும். அப்படின்லாம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஒரு ஆட்சியை உண்டாக்க முடியும். நீ ஒரு ஆட்சியை இந்தியாவில் உண்டாக்குறதா இருந்தால் இது இருந்தால் முடியும். அல்லது ரெண்டாவது எப்படி முடியும்? அதிகமான மக்களுடைய ஆதரவை பெற்றால் உண்டாக முடியும். இஸ்லாமிய ஆட்சி எப்போ வர முடியும்? இந்த ஜனநாயக முறையில் இஸ்லாமிய ஆட்சி வரலாம். எப்படி வரலாம்? இருக்கிற எல்லா மக்கள் நீங்கள் ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்ணி அதிகமான மக்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் ஒரு தேர்தல் நடந்து அந்த நேரத்தில் இந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு அதிகமான ஓட்டு விழுந்து ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால் சட்டம் ஏற்ற இடத்துல உட்காந்து நம்ம சட்டம் ஏற்ற போகிறோம். தௌஹீத் ஜமாத்தை போட்டிட்டு ஜெயிச்சு வச்சுக்கிற பேச்சுக்கு எல்லாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சேர்ந்துட்டான், இந்த முஸ்லீம் கிறிஸ்துவ 50 பேரும் சேர்ந்துட்டான்னு வைங்க. அப்போ எல்லாரும் அதுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்ச வச்சாங்கன்னா ஆட்சி கைப்பற்றலாம். அப்படி நடக்குமா? நீ இஸ்லாமிய ஆட்சி கைப்பற்றா இருந்தால் 120 கோடி மக்களில் ஒரு 70 கோடி மக்களை நீ வென்றெடுக்கணும். உன் கொள்கையின்பால் வென்றெடுக்க வேண்டும். 70 கோடி மக்கள் வென்றெடுத்த பிறகு ஒரு ஆட்சி உண்டாகும் பொழுது அவங்க இதை உனக்கு பின்னாடி வந்தார்கள் என்னால் சாத்தியமாகும். நீ சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஆட்சிங்கிற டாபிக் 70 கோடி வருவானா? மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த முஸ்லீம்லேயே லட்சத்தில் ஒருத்தன் வருவான் உனக்கு பின்னாடி. எல்லா முஸ்லீம் வர்றாண்டா கூட சாத்தியமாகுமா? சாத்தியமில்லாத ஒன்றை மார்க்கம் வந்து ஒரு கொள்கையாக வச்சுருக்குமா? இஸ்லாம் மார்க்கத்தில் எது சாத்தியமே இல்லையோ அதுக்கு போய் அழைப்பு கொடுக்க சொல்லுமா? அதுக்கு உழைப்பதுக்கு ஏதாவது பயன் தருமா? அந்த உழைப்பை வேறு விஷயத்தில் உழைச்சிருக்கலாமே. ஒரு 10 பேரை இஸ்லாத்தில் கொண்டு வருவதற்கு உழைச்சா அது ஒரு நன்மையாக இருந்திருக்குமே. அந்த உழைப்பை எல்லாம் வந்து இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பாடுபட்டால் இது எப்படி என்ன திட்டம், வழிமுறை என்ன, உன்னுடைய செயல் திட்டம் என்ன வச்சுருக்கிற அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன இல்லை. முதல்ல இந்த கருத்துருவாக்கத்தை உண்டாக்குவோம், அப்புறமேல் உண்டாகும் இஸ்லாமிய ஆட்சி உண்டாகும். அப்போ இஸ்லாமிய ஆட்சிங்கிறது மேலேருந்து ஒருத்தர் நல்லா இறக்குவானா? எப்படி நான் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குறதா இருந்தால் மேலேருந்து ஒருத்தர் இறக்கி உலக மக்கள்லாம் பார்க்குற மாதிரி வச்சு இவருக்கு பின்னாடி போங்கன்னு இப்படி உண்டாகுமா? எப்படி உண்டாகும் சொல்லு? மக்கள் ஒத்துக்கொண்டா தான் உண்டாகும். இப்போ சர்வாதிகாரமாக இருந்தாலும் சரி, பரம்பரை ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கூட மக்கள் ஒத்துக்கிற போய் தான் அந்த பரம்பரை ஆட்சி இருக்குது. மக்கள் ஒத்துக்கலான பரம்பரையத்துக்கு எரிஞ்சிருவான். மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய எதிர்ப்பு இல்லை என்று சொன்னால் ஒருத்தன் ஆட்சியில் இருக்க முடியும். பெரும்பான்மை மக்கள் எதிர்த்து விட்டார்கள்னா இருக்க முடியாது. அப்போ பெரும்பான்மை மக்களை கொண்டு தான் ஒரு ஆட்சி வந்து உருவாக முடியும், அல்லது இராணுவ பலத்தை கொண்டு உண்டாகும். 2 தான். இப்போ சவுதியில் வந்து பெரும்பான்மை மக்கள் ஆதரிக்க மாட்டான் சவுதி அரசாங்கத்தை, ஆனால் மிலிட்டரி அவங்க கையில் இருக்குது, போலீஸ் அவங்க கையில் இருக்குது, இராணுவத்தை கையில் வச்சுருக்கிறான். அவனுக்கு எதிர்த்து வாயை திறக்க முடியும், உள்ள பிடிச்சி போட்டுருவான். அதுக்கு பயந்துக்கிட்டு ஆட்சி இருக்கும். ஒன்று மக்களாக விரும்பி
ஒருத்தனை ஏற்றுக்கொண்டால் ஆட்சி உண்டாகும், அல்ல இராணுவ பலத்தை காட்டி பயப்படுத்தினால் ஆட்சி உண்டாகும். ரெண்டில் ஏதாவது இவங்கள்ட்ட இருக்குதா? இஸ்லாமிய ஆட்சிக்கு அழைக்க போடவர்கள்ட்ட இரண்டில் எந்த திட்டத்தின்படி செய்ய போகிறார்கள்? அப்போ செய்ய முடியாத ஒன்றுக்கு மக்களை அழைக்கிறார்கள் என்ற உண்மை நம்ம என்ன செய்யணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். இது வந்து சாத்தியமில்லை, பொய் சொல்லுகிறார்கள், இப்படி நடக்கவே நடக்காது. அது ஒன்று. அடுத்து என்னன்னு கேட்டால், இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கணுங்கிறான்ல, ஏன்ப்பா உண்டாக்கணும்? நாங்கள் குர்ஆன் அடிப்படை இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்க போகிறோம் அப்படிம்பாங்க. சரி, இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்க போகிற நீ இந்தியாவில் நீ ஒரு ஆள் மட்டும் இல்லை, இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு 72 இங்கே இருக்கிறாங்க. இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரே ஒரு குரூப் இருந்தால் இது அவன் தலைமையில் உண்டாகும்னு நினச்சிட்டு போயிடலாம். உங்களுக்குள்ள விடியல்னு ஒருத்தன் அவன் உட்காந்து இஸ்லாமிய ஆட்சிங்கிறான், இந்த சிமின்னு ஒருத்தன் வந்து அவன் இஸ்லாமிய ஆட்சிங்கிறான், ஜமாத்து இஸ்லாமிங்கிறவன் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போகிறோங்கிறான். இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே இன்னொருத்தர் இதை கிலாப்பாட்டு ஒரு புதுசாக உண்டாகிட்டு அவன் உண்டாக்க போகிறான். இப்போ 4 பேருக்கு பிரிஞ்ச எவன் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குவீங்க? நான் இஸ்லாமிய ஆட்சிங்கிறான், இவன் நான் தான் இஸ்லாமிய ஆட்சின்னு அழைக்கிறான். இந்த 4க்கு சேர்ந்து ஒருத்தனை நீ தலைவனாக்குவேன் முதல்ல. அப்படியே 4 பேர், எனக்கு தெரிஞ்ச 4 பேர் இருக்கான். எத்தனை பேர் இருக்கான், நாடு பூரா எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பார்க்குறோம். இந்தியா முழுசு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறானுவோ. இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போகிறோன்னு 4க்கு 10 பேர் வச்சுருக்காங்க. இவனுக்கு 10 பேர், அவனுக்கு 10 பேர் தான். இவங்க எல்லாம் சேர்ந்து இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போகிறோன்னா உங்களில் எவன் உண்டாக்குவான்? எல்லாரும் சேர்ந்தால் கூட உண்டாக்க முடியாத ஒரு விஷயத்தில் 72 பேர் நின்றுட்டு என்ன செய்கிறான், அதை இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போகிறேங்கிறியப்பா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை எப்படி தலைவனை ஏற்றுக்கிறவீங்க? ஏற்றுக்கிற முடியாது. அப்படி உண்டானா கூட நான் சொன்ன பழையபடி அடிச்சுக்கிட்டு வாங்க, அது நடக்கும். என்ன நடக்கும்? இஸ்லாமிய ஆட்சிக்கு அடிச்சுக்கிறானே இல்லையோ, நான் உண்டாக்க போகிறேன்னா நீ உண்டாக்க போகிறேன். உண்டாக்காத ஒரு விஷயத்துக்கு என்ன செய்வாங்க? ஒரு கட்டத்தில் நான் உண்டாக்குறேன்னா நீ உண்டாக்குறேன்னா வெட்டிட்டு சாவ போகிறாங்க. அதுதான் நடக்குமே தவிர, எப்படி இஸ்லாமிய ஆட்சியை நீங்கள் ஒரு 72 பேர் உட்காந்துக்கிட்டு எப்படி அதை வந்து நீங்கள் உண்டாக்க போகிறீங்க? இப்படி நம்ம சிந்திச்சு பார்த்தோமே ஆனால் இது ஒரு கற்பனை உலகத்தில் நம்ம என்ன செய்கிறாங்க, கொண்டு போக பார்க்குறாங்க. சரி, இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கணும்னு சொல்கிறான்ல, ஏன்ப்பா இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கணுங்கிறீங்க? என்னப்பா ஆதாரம்? ஆதாரம் சொல்லுவாங்க. என்ன ஆதாரம்? குர்ஆனில் சில வசனம் இருக்குது. என்ன வசனம்னா, அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளியுங்கள். இஸ்லாமிய ஆட்சிக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்க? குர்ஆனில் சில வசனங்கள் இருக்குது. என்ன வசனம்னா, அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை கொண்டு தீர்ப்பளியுங்கள். அனைக்கும் பைனகும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை கொண்டு நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். இப்போ இந்த ஆட்சியில் அல்லாஹ் அருளியதை அப்படியே தீர்ப்பளிக்கிறான். இந்தியாவில் அல்ல உலகத்தில் பல நாடுகளில் அல்லாஹ் அருளிய குர்ஆன் படியாக தீர்ப்பளிக்கிறான் இல்லை. அப்போ அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளையிடுறான்? அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளியுங்கள் கட்டளையிடுறான். அப்போ நமக்கு என்ன கடமை இருக்குது? இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குற கடமை இருக்குது. அதே மாதிரி ஒமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஆலிமூன், இன்னொரு இடத்துல ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், யார் வந்து அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவங்க பாவிகள், அவங்க அநியாயக்காரர்கள். இப்படியும் குர்ஆனில் வசனம் இருக்குது. அல்லாஹ் அருளியதை கொண்டு, குர்ஆனை கொண்டு ஹதீஸை கொண்டுன்னு வச்சுக்கிறோமே, தீர்ப்பளிக்காவிட்டால் அவங்க யார்? அநியாயக்காரர்கள், அவங்களெல்லாம் வந்து பாவிகள் அப்படின்னு குர்ஆனில் வசனம் இருக்குது. அதே மாதிரி வசனம் இருக்கிறது, ஃபலா வரப்பிக்க லா யூமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். இதெல்லாம் அவங்க எடுத்து வைக்கிற ஆதாரங்கள். தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவுகள் பிரச்சனைகளுக்காக வேண்டி, முகமது உங்களை நீதிபதியாக ஹாக்கிமாக ஏற்காத வரை அவங்க மூமினாக முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியை அவங்க சட்டப்படி ஆட்சி அமைச்சா தான் மூமினாக முடியும். இப்போ மன்மோகன் சிங்குக்கும் வாஜ்பாய்க்கும் கட்டுப்பட்டால் என்னவாக முடியாது? நீ மூமினாக முடியாது. அப்போ இவங்களை அப்புறப்படுத்தி விட்டு என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹ்வுடைய ஆட்சியை கொண்டு வரணும். கிலாபத்துனா என்னென்னா அல்லாஹ்வுடைய ஆட்சியை கொண்டு வர போகிறோம். ஏன்னா அல்லாஹ்வை எப்படி கட்டளையிடுறான்? அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறான். அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுறான்ல, ஒமா கானலி மூமினின் ஒலா மூமினத்தின், மூமினான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு சொல்லும் ஒரு விஷயத்தை தீர்ப்பளித்து விட்டார்களே ஆனால் அவங்க சுய விருப்பம் கொள்ளக்கூடாது. இந்த கருத்தில் நிறைய வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது. இவங்க காட்டுவதை விட அதிகமாகவே இருக்கிறது. என்ன இருக்கிறது? அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளியுங்கள், அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளியுங்கள். அல்லாஹ் ஒரு ரசூல் முடிவெடுத்து விட்டால் வேறு முடிவு எடுக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை. இந்த கருத்துப்பட நிறைய வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை வச்சு தான் ஆள் பிடிக்குவாங்க. அல்லாஹ் என்னங்க சொல்கிறான்? அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளியுங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் அருளியதை தான் சட்டமாக்க வேண்டும். அப்போ இவங்களெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்குனா தான்
அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன செய்யுது, ஆமாம் அல்லாஹ் தெளிவாக தானே சொல்கிறான், அல்லாஹ் அருளியதை கொண்டு தானே தீர்ப்பளிக்க சொல்கிறான், அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்காட்டி அநியாயக்காரங்கிறானே, அப்போ நமக்கு அந்த கடமை வருது அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அது வந்து கரெக்ட் மாதிரி தெரியும். ஆனால் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளியுங்கள்னு சொன்னால் அது அந்த அர்த்தத்திலே சொல்லப்படுது இல்லை. முதல்ல இவங்களுடைய போலித்தனத்தை இதை புரிஞ்சுக்கிடுவோம். இவங்க அந்த வசனங்கள்லாம் காட்டி என்ன சொல்ல வர்றாங்க, அல்லாஹ் அருளியபடி தான் தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதால் இந்த குற்றவியல் சட்டங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொன்னபடியாக அமைய வேண்டும் என்றால் ஒரு அரசாங்கத்தை கைப்பற்றணும், அதன் மூலமாக அல்லாஹ் அருளியதை நாங்கள் நிலைநாட்டப் போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிற எல்லாருமே மார்க்க விஷயத்தில் அல்லாஹ் அருளியபடி நிற்கிறானா? அல்லாஹ் அருளியபடி தீர்ப்பளிக்கணுங்கிறான்ல, இவன் தொழுகிற தொழுகை அல்லாஹ் அருளியபடி இருக்குதா? இல்லை. எங்கள் இமாம் சொன்னபடி தொழுவேங்கிறான் எல்லாருமே. இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய அம்புட்டு பேருமே மதகுவாதியாக இருக்கிறான். இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய அம்புட்டு பேருமே தரிக்காவாதியாக இருக்கிறான். இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய அம்புட்டு பேருமே விதேத்வாதியாக இருக்கிறான். அப்போ அல்லாஹுத்தான் அதிகாரம் இருக்கிறது, அல்லாஹ் அருளியதை கொண்டு தான் தீர்ப்பளிக்கணும். அப்படி இல்லட்டு அநியாயக்காரண்டியடா, நீ உன்னுடைய மறுமைக்கு செய்கிற இபாதத்தில் அல்லாஹ் அருளியபடி நீ செய்கிறியா? குர்ஆன் ஹதீஸ்படி வாடான்னு சொன்னால் வரக்கூடாது, சண்டை வந்துடும் மக்கள் மத்தியில். அல்லாஹ் அருளியபடி செய்ய வேண்டியது இல்லைங்கிறான். மீலாதுல்லா கொண்டாடுறான், அவன் இஸ்லாம் ஆட்சி கொண்டு வர்றேங்கிறான். எதை காட்டி கொண்டு வர்றேங்கிறான்? அல்லாஹ் அருளியதை தான் பின்பற்றணும், மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாது, மனித சட்டங்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இவன் தொப்புளுகளை கை கட்டி நிற்கிறான். இது யாரை பின்பற்றி தொப்புளுகளை கை கட்டுறான்? மனுஷனை பின்பற்றி. அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி இவனுடைய தொழுகை இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி இவனுடைய நோன்பு இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி இவனுடைய எந்த வணக்க வழிபாடுகளுமே இல்லை. அப்போ இந்த வசனங்களை எல்லாம் காட்டுறான குர்ஆன் ஹதீஸ்லேயே எங்களுக்கு ஆதாரம் இருக்குது, ஆட்சி அமைக்க ஆதாரம் இருக்குங்கிறான. அப்போ இது துன்யாவுக்கு ஆதாரம் காட்டக்கூடிய ஒருத்தன் மறுமைக்கு அதை காட்டணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய ஹுக்குமத்தான் பின்பற்றணும் என்பது உண்மை. அதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்க விஷயத்தில் தான் அர்த்தம். துன்யா விஷயத்தில் வந்து அல்லாஹ் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கான். துன்யா விஷயத்தில் ரெண்டு பேரும் சண்டை வருது. இவர் காசை அவர் எடுத்துக்கிட்டாரு, அவர் காசை இவர் எடுத்துக்கிட்டாரு, என்கிட்ட கேஸு வருது, நான் விசாரணை தீர்ப்பளிக்கலாமா இல்லையா அப்படின்னு குர்ஆனில் அனுமதி இருக்கா இல்லையா? வழக்கு நடத்தினா இவர் தான் பாதிக்கப்பட்டவர், இவர் தான் பாதிப்பை ஏற்படுத்தினவர், தீர்ப்பளிக்கிறோமா இல்லையா? அப்போ ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சுன்னு சொன்னால் அதில் தீர்ப்பளிக்கிற அதிகாரம் யாருக்கு தந்திருக்கான்ல? மனுஷனுக்கு தந்திருக்கிறான். ஆனால் மார்க்க விஷயத்தில் அதிகாரத்தை தந்திருக்கிறானா? 2 ரக்காத்து 4 ரக்காத்து சண்டை வருது, நான் நடுவில் உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிறேன் 2 ரக்காத்து சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன் 4 ரக்காத்து சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்கன்னா சொல்ல முடியும். அப்போ இபாதத்து வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் தான் அல்லாஹ் வந்து அதிகாரத்தை யாருக்கும் தரல, அவன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். மற்ற விஷயங்கள்ல எல்லாம் உங்களுக்கு நிறைய அதிகாரத்தை தந்திருக்கிறான். குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை மூமின்கள் மத்தியில் 2 பேர் சண்டையிட்டு கொண்டார்களே ஆனால் நீங்கள் ஃபஸ்லிஹு பைனஹுமா, அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யுங்க, நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்க, அவங்களுக்கு நீதியாக தீர்ப்பளியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கணவன் மனைவி சண்டை ஏற்பட்டு போச்சு, பிரச்சனையை பேசி கிசி பார்க்குறோம், தீர்ப்பு ஏற்படலை, சேர மாட்டேங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபபாசு ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா, இவ தரப்பில் ஒரு நடுவரை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், அவள் தரப்பில் ஒரு நடுவரை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், அவங்க 2 பேரும் விசாரித்து ஒரு தீர்ப்பளிக்கட்டும். அது அல்லாஹ் வந்து இணக்கத்தை ஏற்படுத்துவான். அப்போ பொண்டாட்டி புருஷனுக்கு ஒரு சண்டை வந்துச்சுன்னு சொன்னால் அதை விசாரித்து பார்த்து இணக்கமாகிற தீர்ப்பளிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? மனுஷனுக்கு அல்லாஹ் தர்றான். எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு தான், அல்லாஹ்வுக்கு தான் சொல்கிறான். அந்த அல்லாஹ் தான் இதில் நமக்கு அதிகாரத்தை தர்றான். எது விஷயத்தில்? உலக விஷயங்களில் எது நல்லது கெட்டது என்ற அறிவை கொண்டு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் நம்மளாக சீர்தூக்கி பார்த்து முடிவு சொல்லலாம், அந்த முடிவு கட்டுப்படலாம். ஒருத்தர் ஆய்வு செஞ்சு சரியான முடிவை சொன்னாரே ஆனால் அவருக்கு 2 கூலி இருக்கிறது, தவறான முடிவை சொன்னால் கூட 1 கூலி இருக்குன்னு சொன்னாங்களே, அது மார்க்கத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. துன்யாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பேர் வழக்க கொண்டு வர்றான், விசாரிக்கணும், இது சரின்னு தெரியுது, அந்த தீர்ப்பை நான் அளிக்கிறேன், அவன் கட்டுப்படுமா கட்டுப்படக்கூடாதா? நீதிபதினு ஒருத்தரை ஏற்றுக்கொண்ட மேலே கட்டுப்படணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து அழகாக நமக்கு வித்தியாசப்படுத்துகிறாங்க. எப்படி வித்தியாசப்படுத்துகிறாங்க? அந்த பேரிச்சம்பழம் சம்பவம் உங்களுக்கு தெரியும். மதீனாவுக்கு போன புதுசில்
பேரிச்சம்பழங்களை வந்து அந்த ஒட்டு முறையில் என்ன செய்வாங்க, அவங்க உற்பத்தி பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆண்பாலை பெண்பாலை என்று இணைத்து அதை வந்து மகசூல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன்ப்பா அந்த மாதிரி பண்ணுறீங்க? இதை கேட்டோன்னா சஹாபாக்கள் விட்டுட்டாங்க. அந்த வருஷம் உற்பத்தி குறைஞ்சி போச்சு. அவங்க ஒரு மெத்தடில் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த மெத்தடில் பண்ணும்போது நல்ல மகசூல் கிடைச்சிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களேன்னு விட்டுட்டாங்க. அப்போ மகசூல் குறைஞ்சி போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன்ப்பா மாலி நகலிக்கும், உங்களுடைய பேரிச்சம்பழத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபாக்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க, நாங்கள் ஒரு மெத்தடில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம், அது வேணான்னு சொன்னீங்க, விட்டுட்டோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க, தீன் விஷயமாக நான் ஏதாவது உங்களுக்கு சொன்னால் ஃபஅத்து மின்ஹு மஸ்ததாத்தும், இயன்ற அளவுக்கு அதை கடைப்பிடிங்க. ஃபைதா அமர்த்துக்கும் மின் அம்ரி துன்யாக்கும், உங்கள் துன்யா சம்பந்தமாக எதையாவது சொன்னேனையானால் நீங்கள் உங்களுடைய அந்தும் அலமு அம்ரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நாம் துன்யா விஷயத்தில் சில சொன்னான்னு கேட்க தேவையில்லை, நீங்களாக பார்த்து முடிவு எடுத்துக்கிறங்க. அப்போ எதில் அல்லாவுக்கு அதிகாரம் இருக்குது? மார்க்க விஷயத்தில் தான் எல்லா அதிகாரமும் அல்லாவுக்கு உண்டு. மார்க்கம் இல்லாத விஷயங்களில் மனிதர்களுக்கு அதிகாரத்தை அல்ல தந்திருக்கிறான். மனித சட்டத்தை கட்டுப்படுவதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது? உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது. ஒரு ஜமாத் தலைவர் கட்டுப்படலாம், ஏன் ஒரு இயக்கம் இருக்கிறது, அந்த இயக்கத்துக்கு தலைவர்னு ஒருத்தர் வச்சுக்கிறாங்க, தலைவர் கட்டுப்படுறானா இல்லையா? இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடியவனும் கூட தனக்கு மக்கள் கட்டுப்படணும்னு விரும்புகிறானா இல்லையா? இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போகிறேங்கிறானே, கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறவனுக்கு ஒரு தலைவனை வச்சுக்கிறான். அந்த தலைவன் சொன்னால் கட்டுப்படணுங்கிறான். இப்போ யார் கட்டுப்படுறான்? மனுஷனுக்கு தானே கட்டுப்படுறான். மனுஷனுக்கு கட்டுப்பட, மனுஷனுக்கு கட்டுப்பட, அல்லாஹ் கட்டுப்படணும், அல்லாஹ் கட்டுப்படுறான், ஆட்சியை உண்டாக்கணும் என்று சொல்வதில் உண்மையாளர்களாக இருப்பார்களே. ஆனால் அவர்கள் எப்படி தங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் பொய். மார்க்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், இபாதத்தில் கொள்கை விஷயங்களில் அல்லாஹ்வும் ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டார்களே, ஆனால் அதில் வேறு யாருக்கும் எந்த விதமான ரைட்டும் இல்லை. உலக விஷயங்களாக இருக்குமே, ஆனால் அதில் எதை அல்லாஹ் கையில் எடுத்து கொண்டானோ அதை தவிர மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு உரிமை இருக்கிறது. எதை அல்லாஹ் கையில் எடுத்து, உலக விஷயத்தையும் சிலது அல்லாஹ் கையில் எடுத்துருக்கிறான். அந்த மாதிரி உலக நிர்வாக விஷயங்களில் அல்லாஹ் எதற்கு தனியாக அப்படி சட்டம் சொல்லி, அது குறிப்பாக சொல்ல போனால் குற்றவியல் சட்டங்கள் தான் வரும். அதில் என்ன வரும்? இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை, இது உலக விஷயங்கள். திருடினா கையை வெட்டுறது, இது வந்து பெரிய இபாதத்தோ ஒரு வணக்க வழிபாடு சேர்ந்தது கிடையாது. உலகத்தில் திருட்டை குறைப்பதற்கு, அமைதி ஏற்படுத்துவதற்கு தேவையான சட்டம் என்று அல்லாஹ் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு சட்டம். இந்த ஒரு குற்றவியலை நீக்கிட்டு பார்த்தீங்களே, ஆனால் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதா? இவ்வளோ வரி போடணும்னு இருக்குதா? பெட்ரோல் விலை எவ்வளோன்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்கு எந்த வசனத்தை வச்சு நீ பெட்ரோல் விலையை ஏற்றுவீங்க, இறக்குவீங்க? ரோடு போடுறதுக்கு ரோட்டுக்கு வரி போடுறீங்க. எத்தனை சட்டங்கள் நம்ம உலகத்தில் நிலைநாட்டுகிறோம். அதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கான இருக்காது. குர்ஆனில் வந்து இபாதத்தை தாண்டி எது இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றவியல் சட்டம் இருக்குது. அது கூட அல்லாஹ் நமக்கு ஆட்சியை தந்தால் அதை அமுல்படுத்த வேண்டும். அது கொண்டு வருவதற்காக உழைக்கிறது என்பது சாத்தியம் இல்லாட்டி உழைக்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு ஆட்சியை தந்து விட்டானே, ஆனால் நம்முடைய சட்டம் என்னவா இருக்கணும்? அந்த குற்றவியல் சட்டமாக இருக்க வேண்டும். இப்போ இவ்வளவு இயக்கங்களும் சேர்ந்து கொண்டு இந்த வசனத்தை காட்டி இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போகிறோன்னு சொன்னாங்களே, அப்போ இவங்களெல்லாம் வந்து தீனில் கடைப்பிடிக்கல. ஃபஸ்ட் நீங்கள் என்ன விளைக்கிறேன்னு, எதில் வந்து அல்லாஹ்வுக்கு அதிகாரம் முழுமையாக இருக்கிறதோ, ரசூலுக்கு கூட அதிகாரம் இல்லையோ, அந்த விஷயத்தில் இவங்க கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. மார்க்கத்தில் ரசூலுக்காக அதிகாரம் இருக்கா? எடுத்து சொல்கிற அதிகாரம் இருக்குது. ரசூலா சொந்தமாக ஏதாவது மாற்ற அதிகாரம் இருக்கா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட அல்லாஹ் வந்து மார்க்கத்தில் அதிகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறான். இவங்க அந்த விஷயங்களில் எல்லாத்துலேயும் மீறுவார்கள். ஒற்றுமைங்கிற பேரை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க? எல்லா விதமான நெறிமுறைகளையும் குர்ஆனுடைய சட்டங்களையும் மீறுவார்கள். கேட்ட இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவது இந்த வசனத்தை ஆதாரம் காட்டுவாங்க. அதுபோக இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு சொன்னாங்க பாருங்கள், இவங்க அவ்வளோ பேரும் பொய்யர்கள் என்பதை அவங்கள கொண்டு அல்லாஹ் வந்து ஒரு காலத்தை நிரூபிக்கிறான். இப்போ முதல்ல இந்த முசீபத்து எங்கேருந்து வந்துச்சு? இஹ்வானுல் முஸ்லிமீன், இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பு என்கிற பெயரை வைத்துக்கொண்டு எகிப்தில் இந்த அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அங்கே மன்னர் ஆட்சி நடக்கிறது எகிப்தில். இவங்க நடத்துகிற இஸ்லாமிய ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களை தூண்டி விட்டு மார்க்கத்தில் ஜிஹாது பண்ண போகிறோம் வாங்கன்னு சொல்லி நிறைய முஸ்லீம்களை கொண்டு குவிச்சாங்க. போலீஸ்காரனை, இராணுவத்தில் உள்ளவனை, முஸ்லீம் மன்னர்களை, அப்படியெல்லாம் பெரிய பெரிய தலைவரெல்லாம் என்ன செஞ்சாங்க? எகிப்தில் பூரா இந்த மாதிரியான விஷக்கருத்துக்களை விதைச்சாங்க. இந்த இஹ்வான் முஸ்லிமின் நோக்கம் என்ன சொன்னால், மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாது, இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும். இவங்க எல்லாம் இஸ்லாமிய ஆட்சி நடத்தலைன்னா அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறான். இன்னைக்கு
இந்த மன்னரை விரட்டி விட்டுட்டு புரட்சி ஏற்பட்டு மக்கள் புரட்சி ஏற்பட்டுச்சுல, அந்த ஃபேஸ்புக் மூலமாக ஏற்பட்ட புரட்சியினால் அங்கே உள்ள மன்னர் இணைஞ்சிட்டான், பின் வாங்கி ஓடி போயிட்டானா. இப்போ வந்து என்ன செஞ்சாங்க, தேர்தலில் போட்டிட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. யார் தேர்தலில் போட்டிக்கிட்டா? தேர்தலில் போட்டியிடக்கூடாது, மக்கள் முடிவு செய்யக்கூடாது, மக்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொன்னவன் தான் இன்றைக்கி எகிப்தில் பிரதமராக இருக்கிறான். இவங்க சொன்னதெல்லாம் என்ன, மக்கள்கிட்ட ஜனநாயகம் கிடையாது, மக்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தவர்கள் மக்கள்கிட்ட தேர்தல் நடத்தப்படுகிறது, தேர்தல் பெரிய மெஜாரிட்டிலையும் ஜெயிக்கலை, இருக்கிறதுல பெரிய கட்சியாக ஜெயிக்கிறாங்க. ஜெயித்த காரணத்தில் ஆட்சிக்கு வந்துட்டான். சரி, ஆட்சிக்கு வந்தாச்சுல, இப்போ நீ என்ன சட்டத்தில் ஆட்சி நடக்குது? இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குறேன்னு சொன்னான்ல, அல்லாஹ் கொடுக்கவும் செஞ்சான்ல, அதை எப்படி கொடுத்தான்? அந்த மன்னர் இவங்களால் விரட்டப்படவே முடியலை. இவங்க என்ன குண்டு வச்சு பார்த்தாங்க, தலைவரில் கொலை செஞ்சு பார்த்தாங்க, ஒரு இஸ்லாமிய ஆட்சி உண்டாகலை. பிறகு ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வைத்துக்கொண்டு அப்படியே ஃபேஸ்புக் மூலமாக மக்கள் திரண்டு 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 போராடி ஒரு நாடே கொந்தளிக்கிற இந்த இயக்க போராட்டத்திலிருந்து விலகி நாட்டு மக்கள் போராட்டமாகி அந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு தேர்தல் நடத்தப்படுகிறது. தேர்தலில் இவங்க அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டான். இப்போ அவன் பிரதமராக இருக்கிறான், அவன் தான் ஜனாதிபதியாக இருக்கிறான். நேற்று கூட இங்கே வந்துட்டு போயிருக்கிறான், அவனுக்கு தான் நம்ம பிரதமர் மன்மோகன் சிங்லாம் பார்த்துட்டு. இப்போ எகிப்தில் என்ன ஆட்சி இருக்குது, என்ன சட்டம் இருக்குங்கிறேன்? அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கிறான், அதான் இருக்குது. என்ன சொல்லி ஆள் பிடிச்சாங்க? ஆள் பிடிக்கும் போது என்ன சொல்கிறான்? அல்லாஹ் அருளியதை தீர்ப்பளிக்கணுங்கிறான். இப்போ ஏற்கனவே மன்னராட்சியில் என்ன சட்டமோ அதான் இப்போவும் இருக்குது. எந்த ஒரு இஸ்லாமிய சட்டம், திருநா கையை வெட்டுற சட்டம் இருக்கா? கொலை செஞ்சால் கொலைக்கு கொலைங்கிறது இருக்குதா? அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா விதமான குற்றவியல் சட்டங்களையும் எகிப்தில் அன்றைக்கி அமல்படுத்தியிருக்கிறானா? அதை சொல்லி தானே இவன் வந்து மக்களை அன்றைக்கி திரட்டி பார்த்தான். அப்போ இது பொய்ங்கிறல காட்டுறான். அவங்க வாழ்நாளை ஆட்சியை பிடிப்பதற்கு மார்க்கத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி பார்க்குறாங்க. முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறனால ஒர்க் அவுட் ஆகிவிடும். இந்தியா மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. என்னையும் மெஜாரிட்டி வந்து ஆட்சி பிடிக்கிறதுங்கிறான். இங்கே வந்து கூட்டம் சேர்த்து வசூல் பண்ணுறதுக்கு உதவுமே தவிர முஸ்லீம்களே வாழக்கூடிய நாட்டில் இது எடுத்தாங்கன்னா ஒரு அளவுக்கு என்ன செய்யுது, ஒர்க் அவுட் ஆகும். இந்த காலத்துக்கு பிறகு ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஆனால் அது இவங்களால அந்த ஆட்சி விரட்டப்படலை, இவங்களுடைய பலத்தை கொண்டு ஆட்சியை பிடிக்கவும் படவும் இல்லை. மக்கள் விரட்டி விட்டாங்க, நினைஞ்சிட்டாங்க, இவங்க ஆட்சி வந்துட்டாங்க. அப்போ இஹ்வானுல் முஸ்லிமீன் என்பவன் தான் இந்த 200 ஆண்டுகளில் இந்த நச்சுக்கருத்தை விதைச்சது. அதே மாதிரி வந்து இதை வந்து பரவலாக இந்தியா பாகிஸ்தான் பூரா கொண்டு வந்த ஆள் யார்? இந்த அபுல் ஆலா மௌதூதி, ஜமாத் இஸ்லாமிங்கிறாங்கல்ல, அதனுடைய நிறுவனர். அதை அப்படி வாந்தி எடுத்து இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போகிறோம், ஜனநாயகம் கிடையாது, ஓட்டு போடுற ஹராமு, அவங்க கொள்கை ஆரம்ப கொள்கை, ஓட்டு போடுறது கூடாது, மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த ஜனநாயக முறை தப்பு, மனித சட்டத்தை கட்டுப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையை வைத்து அபுல் ஆலா மௌதூதிங்கிற ஒரு ஜமாத் இஸ்லாமி என்னஞ்சாரு ஆரம்பித்தார். அந்த ஜமாத் இஸ்லாமி என்பது பாகிஸ்தானில் இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது. அப்போ இன்னும் சில நாடுகளில் அவங்களுடைய இலங்கையில் இருக்கிறது. இந்த மாதிரியான சில நாடுகளில் ஜமாத் இஸ்லாமிங்கிற இந்த அமைப்பை அவர் இணைஞ்சார், உருவாக்கினார். அந்த ஜமாத் இஸ்லாமிக்கு இப்போ என்ன கொள்கை? இஸ்லாமிய ஆட்சி தான் கொண்டு வரணும், இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும், மக்களால் இந்த ஜனநாயகம் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் கட்சி அரசியல் கட்சி ஆக்கிட்டாங்க. இந்தியாவில் ஜமாத் இஸ்லாமி என்னவாயிடுச்சு, அரசியல் கட்சியாக பதிவு பண்ணி தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சியாக தங்களை பதிவு செய்து விட்டார்கள். ஒரு திமுக அண்ணா திமுகவை ஆகிவிட்டார்கள். இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர்றாங்க. இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர்றேன்னு சொன்னவங்க பார்த்தாங்களா, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, 10 பேர் கூட சேர மாட்டேங்கிறான். அப்போ ஏதோ ஓட்டு பொறுக்கிற மாதிரி ஆரம்பித்தவனுக்கெல்லாம் கொஞ்சம் ஆளுக்கு சேருது, நம்மளும் அதில் போயிடுவோம். அப்போ இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு பேசுனால என்ன, ஏதாவது ஒரு கூட்டம் சேர்க்கறதுக்கு வழி கிடைக்கிறான்னு பார்க்குறது. அது ஒரு அளவுக்கு ஒரு பேசிக்காக ஒரு 10-100 பேர் உண்டான பிறகு அதை வச்சு கட்சி ஆரம்பிச்சிடுறது. இப்போ இந்தியாவில் இவங்க வந்து அரசியல் கட்சி ஆகிட்டானுவோம். ஜமாத் இஸ்லாமிங்கிறவன் தேர்தலில் போட்டிடுறாங்க, ஓட்டு போடுறது ஹராம்ங்கிறவன் என்ன மாதிரி ஆகிட்டான், தேர்தலில் போட்டியிடக்கூடியவனாக ஆகிட்டாங்க. ஆனால் இலங்கையில் ஒரு ஜமாத் இஸ்லாமி இஸ்லாமிய கொண்டு வர போகிறான். இந்தியாவில் ஜமாத் இஸ்லாமி என்ன பண்ணுறான், அரசியல் கட்சிங்க. இலங்கையில் இருக்கிற ஜமாத் இஸ்லாமி என்ன பண்ணுறான்னு கேட்டால், இஸ்லாமிய ஜனநாயகம் கூடாது, மக்களுக்கு அதிகாரம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம், மனித சட்டத்தை கட்டுப்படக்கூடாது, மனிதன் சொல்லி எப்படி அல்லாஹ் சொல்லத்தான் கேட்கணும், மனிதன் சொல்ல எப்படி கேட்கறது அப்படிங்கிற இந்த டயலாக் இன்னும் சொல்லிகிட்டே இருக்கானோ. எங்கே? இலங்கையில். அந்த நாட்டில் வந்துட்டு இவன் வேறு மாதிரி சொன்னான்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஏன்? நம்ம நாடு வந்து மதச்சார்பற்ற நாடு, இலங்கை வந்து மதச்சார்பு உள்ள நாடு. இலங்கையில் வந்து மதச்சார்பற்ற நாடு நம்ம அறிவிக்கல, புத்த நாடு, புத்த மதத்துக்கு முன்னுரிமை, புத்த மதத்தின் அடிப்படையில் எங்கள் ஆட்சி நடக்குவோம். அரசாங்க நிகழ்ச்சி புத்த மத சடங்கை சொல்லி தான் நாங்கள் ஆரம்பிப்போம்.
அவன் பரவாயில்ல ஓப்பனாக சொல்லாமல் செய்கிறான். இவங்களும் அவங்க எல்லாத்தையுமே புத்த மதத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறான், செய்யக்கூடிய நாடாக இருக்கிறான். அங்கே போய்கிட்டு இஸ்லாமிய ஆட்சின்னு போய் கட்சியில் இறங்கினாங்கன்னு வைங்க, தேர்தல் கமிஷனில் அனுமதியும் கிடையாது, உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க. அப்போ இஸ்லாமிய ஆட்சிங்கிறீங்களப்ப இங்கே வந்துக்கிட்டு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போகிறோன்னு சொல்லி கைவிட்டுட்டீங்க. ஜனநாயகத்தில் போட்டிக்கிட்டு சாதாரண ஒரு அரசியல் கட்சி மாதிரி ஆகிட்டீங்க. அங்கே வந்துட்டு இஸ்லாமிய ஆட்சின்னு பேசிட்டுருக்கிறான். பாகிஸ்தானில் அரசியல் கட்சி மோதூதி ஆரம்பித்த பாகிஸ்தானில் இருந்தார் அவர். பாகிஸ்தானில் என்ன நிலைமை, ஜமாத் இஸ்லாமி தேர்தலில் போட்டிடுறா. இவங்க தேர்தலில் போட்டிட்டு பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தலை. ஒரு முஷர்ரஃபுக்கு இருக்கிற ஒரு ஆதரவு கூட ஒரு பேனசீர் புட்டோ குடும்பத்துக்கு இருக்கிற ஒரு ஆதரவு கூட யாருக்கு இல்லை, இவங்களுக்கு கிடையாது. மக்கள் ஆதரவையும் பெற முடியல. ஆனால் அந்த நாட்டில் அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க. அப்போ இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போகிறேன்னு சொன்னவன் இப்போ என்ன ஆகிட்டான், அரசியல் கட்சியாக இருக்கிறான். இதை உண்டாக்குறதுக்கு தான் இவ்வளோ காலம் உழைச்சிருக்கிறானோ. அவருடைய உழைப்பு, எழுத்து, திறமை எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த சித்தாந்தத்தை விதைச்சாங்களே, அது நின்றுச்சா? என்ன சாத்தியம் இல்லைன்றதை எடுத்தவொன்னு தெரிகிற ஒரு விஷயத்தை இவ்வளோ தூரம் போய் முட்டிட்டு தெரிகிறாங்க. பழிச்சு இது எப்படி நடக்கும்னு சாதாரணமாக தெரிகிற ஒரு விஷயம். அதெல்லாம் முடியாது, நான் போய் தான் பார்ப்பேங்கிறாங்க. போகிறாங்க 50 வருஷத்துக்கு பிறகு, ஆமாங்க சரி வராதுங்க இஸ்லாமிய ஆட்சி பார்த்தோன்னே தெரியுது சரி வராது, சாத்தியப்படாதுன்னு தெரியுது. 50 வருஷம் இதுக்கு தேவைப்பட்டிருக்கவங்களுக்கு நமக்கு முதல்ல தெரிகிறது. அது அல்லாஹ் செஞ்ச அருள். அப்போ 50 வருஷத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாங்க, அவங்க போயிட்டானுவோ. இந்த பாப்புலர்னு இருக்கானுல, இவங்க என்ன சொன்னாங்க, பாப்புலர் அப்பளம். இவங்க என்ன பண்ணாங்க, இதே கதை இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போகிறோம், இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போகிறோண்டிய இவனாச்சு இஹ்வான்களாச்சு ஒரு 25 வருஷம் தாக்கு பிடிச்சான். ஜமாத் இஸ்லாமிய ஆட்சி என்னஞ்சா அவன் ஒரு 25 வருஷம் தாக்கு பிடிச்சான். இஸ்லாமிய ஆட்சின்னு கத்திக்கிட்டு இருந்தான். ரொம்ப லேட்டாக தான் கட்சி அரசியலில் வந்து இறங்கினான். இவங்க நேற்று கத்தி விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, முந்தா நாள் கத்தி விட்டு நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க கட்சியை. முந்தா நாள் வரைக்கும் கத்துனாங்க இஸ்லாமிய ஆட்சி வாங்கினாங்க, மனித சட்டத்தை கட்டுப்படக்கூடாதுன்னாங்க. இப்போ வந்து வாங்க ஓட்டு பொறுப்பு வாங்குறாங்க. என்னால 2 வருஷம் தாக்கலை. இந்த கொள்கை வந்து 2 வருஷத்துக்கு அவர்களால் தாக்குப்பிடி, மற்றவன் விட்டு போனான், அவனுக்கு தாக்கு பிடிக்க முடியலை. அப்போ இஸ்லாமிய ஆட்சி பொய்யா போச்சா இல்லையா? இஸ்லாமிய ஆட்சி தான் சொன்னீங்க. அப்போ ஏன் இந்த சட்டத்தில் இறங்கி தேர்தல் கட்சியாக அரசியல் கட்சியை ஆரம்பித்து பஞ்சாயத்து போர்டில் போட்டிடுறாங்க, அடுத்து வந்து சட்டமன்றத்தில் போட்டிடுறதுக்கு பேரம் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ இதுக்கே இஸ்லாத்தை கலர் பூசின ஒரு கட்சின்னு ஓப்பனாக சொல்லிட்டு போக வேண்டியதானே? அவன் தாமுக முஸ்லீம் லீக் மாதிரி போயிட வேண்டியதானே? அவங்க இஸ்லாமிய ஆட்சி சொல்லிட்டு போகலை. அந்த ஆள் சொன்னார், ஜவாஹிரில் சொன்னார், இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போகிறோம், ஜனநாயகம் வந்து நவீன இணை வைத்தல் இந்த கட்டுரைலாம் எழுதியிருந்தார் சிம்மில் இருக்கும்போது, சிமி இயக்கத்தில் இருக்கும்போது. இப்போ என்னவாச்சு, அவன் எம்எல்ஏ. இப்போ அதாவது இஸ்லாமிய ஜனநாயகம் நவீன இணை வைத்தல், அந்த நவீன இணை வைத்தலில் போய் அக்ரிமெண்ட் போட்டு மெம்பராக இருக்கிறாங்க, மெம்பராக இல்லை வழங்குதா? அதெல்லாம் இல்லைன்னு சொன்ன ஆளுக்கு நம்ம வெளியே நின்றுட்டு இருக்கிறோம். அது நவீன ஷிர்கு என்று சொன்னவர்கள்லாம் அதில் உளுந்து கிடக்கிறார்கள். அதையும் எல்லாம் கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. எவனும் நின்றதில்லை. இஸ்லாமிய ஆட்சிங்கிறவன்லாம் ஒரு பேசிக்கு ஊருக்கு 10 பேர் உண்டாக்க வேண்டியது, அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இயக்கத்தை வளர்க்கணும், அதுக்கு என்ன தேவை புதுசாக சொல்லணும் என்பதற்காக வேண்டி சொன்னார்கள் என்பது இந்த பாப்புலர் ஃப்ரண்டில் இருந்து எல்லா இயக்கத்தையும் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இஸ்லாமிய ஆட்சிங்கிறது பொய்யாகிவிடும். அதுபோக இவங்க சொல்லக்கூடிய வாதங்களை பாருங்கள், எத்தனை எல்லாத்துலேயும் மீறுவாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாது, இதானே அவங்களுடைய கான்செப்டாக இருக்குது. மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாது என்று சொன்னால் பெரும்பான்மைக்கு கட்டுப்படக்கூடாது, மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாதுங்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம நாட்டில் வந்து இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய எவனை வேணாலும் எடுத்துக்கிறங்க. அவங்க வந்து மனித சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா? இந்த நாட்டில் வாழும் பொழுது அவங்க ஒரு சொத்தை வாங்குறாங்க, அவங்க இயக்கத்துக்கு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போகிற ஒரு இயக்கம். அவங்க வந்து ஒரு சொத்தை வாங்குறாங்க, எப்படி வாங்குவாங்க? நீங்கள் விற்கிறிய, அவங்க வாங்குறாங்கன்னா எப்படி வாங்கணும்? மார்க்கப்படி ரூபாயை கொடுக்கணும், சொத்து பத்திரம் முடிஞ்சு வச்சுக்காத, இந்தாப்பா சொத்தை வச்சுக்க, ஒன்றாப்பா ரூபாயை, இதோட இஸ்லாமிய அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் முடிஞ்சிருச்சு. இவங்க எப்படி வாங்குறாங்க? இத்தனை ரூபாய்க்கு பத்திரம் போடணும்னு நாட்டில் சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டப்படி பத்திரம் வாங்குறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறதா இருந்தால் அது 14 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்கிறாங்க? பத்திரம் வாங்குறாங்க. பத்திரம்னா அரசாங்கத்துக்கு வரி, அரசாங்கத்துக்கு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இது யார் சட்டத்துக்கு கட்டுப்படுறாங்க? மனித சட்டத்துக்கு கட்டுப்படக்கூடாதுல்ல, அல்லாஹ்வுடைய சட்டம் தானே இருக்கணும், ஆளணும்னு சொல்கிறீங்க. மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாது என்பது உண்மையாக இருந்தால் இவர்கள் தங்களுக்கு சொந்தமாக வாங்குகிற சொத்தாக இருந்தாலும், தங்கள் அமைப்புக்கு வாங்குகிற சொத்தாக இருந்தாலும் பத்திரத்தில் வாங்கி பதிவு செய்வாங்களா, வெள்ளை பேப்பரில் வாங்கி எழுதிக்குவாங்களா? வெள்ளை பேப்பரில் எழுத மாட்டாங்க. ஏன்?
வெள்ளை பேப்பரில் செல்லாது. அப்போ சொத்து வேணுங்கிற மூலம் இஸ்லாமிய மனித சட்டத்துக்கு கட்டுப்படுவாங்களாம். சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, மனித சட்டத்துக்கு கட்டுப்படுவார்கள் என்று நிர்பந்தம் இருக்குமையானால் அந்த நிர்பந்தம் உனக்கு மட்டும்தான் இருக்க, மக்களுக்கு இல்லையா? 80 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் வந்து அவனை மீறி நம்ம வந்து இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வர இயலுமா? திருடினா கையை வெட்டுறேன்னு ஊருக்குள்ளே கட்டி வச்சு கையை வெட்ட இயலுமா? கொலை செஞ்சுட்டான்னு மரத்தில் கட்டி வச்சு தலையை அறுக்க இயலுமா? அப்போ உனக்கு சொத்து பத்திரத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குமையானால் சிறுபான்மையாக இருக்கிற மக்களுக்கு அந்த நிர்பந்தம் இருக்கத்தானே செய்யுது. நம்ம எப்படி இந்த சட்டத்தை அமுல்படுத்த முடியும்? திருடினா எப்படி கையை வெட்டுவீங்கன்னு கேட்டேன். வெட்ட விடுவானா? அப்போ சொத்து பத்திரத்தை எழுதாட்டா கூட உங்களுக்கு பெரிய நிர்பந்தம் இல்லை, போனால் போது சொத்து தான் போகும். கையை வெட்டிப்பிட்டேன்னு வைங்க, நீங்கள் போயிடுவீங்க. ஒருத்தன் தலையை வெட்டிட்டேன்னு வைங்க, உங்களை சீவிடுமா, அதான் நிர்பந்தம். அப்போ அந்த சட்டத்தை இங்கே வந்து அமுல்படுத்தணுமே இறங்கணுமையானால் அது முடியாது, நம்ம உயிருக்கு ஆபத்துங்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. அது சமுதாயத்துக்கு நிர்பந்தங்கிற ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். இவன் வாங்குற சொத்தை ஒழுங்காக என்ன செய்கிறான், பதிவு பண்ணுறேங்கிறான். அதே மாதிரி வந்து எத்தனை நிறுவனங்கள் நடத்துகிறாங்க, ஆனால் அதை எப்படி நடத்துகிறேங்கிறான், தாவாசம் நடத்துகிறேங்கிறான். இதுகளெல்லாம் பதிவு பண்ணியிருக்கானா இல்லையா? அரசாங்கத்தில் போய் என் பதிவு பண்ணுறான். அவன் நடத்துகிற பத்திரிக்கைக்கு பதிவு நம்பர் வாங்குறான், அனுமதி வாங்குறான். நாங்கள் பத்திரிக்கை நடத்துகிறோம், ரிஜிஸ்டர் நம்பரு, இந்த நம்பரு இந்திய அரசாங்கத்துடைய நியூஸ் பிரிண்ட் செக்ஷனில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோங்கிறான். அப்போ அந்த அரசாங்கம் அனுமதி கொடுத்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பத்திரிக்கை நடத்துகிறோம்னு சொல்கிறோம். யார் கட்டுப்படுறான்? மனுஷனுக்கு கட்டுப்படுறான். ஆனால் மக்கள்கிட்ட எப்படி சொல்கிறாங்கன்னா மனுஷனுக்கு கட்டுப்படக்கூடாது, மனித சட்டத்துக்கு கட்டுப்படுறது ஷிர்க்கு, அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படணுங்கிறான். இவன் வாழ்க்கை பூரா மனிதனுக்கு தான் கட்டுப்படுறான். இவங்களில் தான் இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய மண்ணில் தான் அதிகமான பேர் வந்து வக்கீல்களாக இருக்கானோ. எவன்லாம் இஸ்லாமிய சட்டம்னு பேசுகிறான் அந்த இயக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, வக்கீலுக்கு படிக்க வைப்பானுவோம். எதுக்காக வேண்டி? இஸ்லாமிய சட்டத்தை நிலைநாட்டுறதுக்கு. கோர்ட்டில் போய் இஸ்லாம் குரான் படி தானே வாதிட போகிறாங்க, கோர்ட்டில் போய் ஹதீஸ் படி வாதிடுறதுக்கா? எல்லாம் வக்கீலாக எதுக்கு இருக்கிறான்? இந்த இந்தியாவின் சட்ட பிரகாரம் எங்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னு கேட்க போகிறான். மனித சட்டத்தை கட்டுப்படுறது ஹராமு ஷிர்க்குங்கிறான். மனித சட்டத்தின்படி இவங்களை யாரும் அடிச்சு விட்டாங்கன்னு சொன்னால் கேஸ் போடுறான், போலீஸுக்கு போகிறேங்கிறான், வழக்கு நடத்துக்கிறான். அப்போ எவனாவது இவனை பற்றி எழுதிவிட்டான்னு சொன்னால் அவதூறு வழக்குன்னு சொல்லி வக்கீலை வச்சு நோட்டீஸ் அனுப்புகிறான். இதெல்லாம் எந்த தீர்ப்பை கேட்டு கோர்ட்டுக்கு போகிறான்? குர்ஆன் படி தீர்ப்பு கேட்க போகிறானா? என்னை அடித்து விட்டார்கள், என்னை பேசி விட்டார்கள்னு சொல்லி குர்ஆன் படி எங்களுக்கு தீர்ப்பு தாருங்கள்னு கேட்பானா? இந்தியாவுடைய அரசியல் சட்டப்படி கேட்க போகிறானா? அரசியல் சட்டப்படி கேட்க போகிறான். அப்போ ஏன் ஏமாத்துறீங்க? மனித சட்டத்தை தான் கட்டுப்பட்டு இருக்கிறீங்க எல்லாரும். நாங்கள் கட்டுப்படலாம், அனுமதி இருக்குன்னு நாங்கள் சொல்லி கொண்டு செய்கிறோம், இல்லைன்னு சொல்லி நீ செஞ்சுட்டு இருக்கிறேன். எல்லாரும் செய்கிறோம், எல்லாருமே என்ன செய்கிறோம், நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கிறோம், சிவப்பு லைட்டு போட்டான், என்ன செய்யணும், நிற்கணும், மனித சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கணும். மனித சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் போனால் போயிட வேண்டியதான். நாங்கள் மனித சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு போக முடியுமா? அதே மாதிரி இதுக்கு இன்னும் வரின்னு வண்டி வாங்குறீங்க, நீங்கள் இன்சூரன்ஸ் பணம் உங்களை கட்டணும்னு சொல்கிறான், கட்ட மாட்டோன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு கட்டி தான் ஆகணும். அப்போ கட்டி கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இதில் மனித சட்டத்துக்கு கட்டுப்படாமல் யாருமே இருக்கிறது இல்லை. அவ்வளோ வேணாம். ஹஜ்ஜிக்கு போகிறீங்க, ஹஜ் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய சட்ட பிரகாரம் பூமியெல்லாம் ஒன்று தான், நாடு நம்ம உண்டாக்கிட்டு தான். அல்லாஹ் படைத்த உருண்டையில் என்ன இல்லை, நாடு இருக்குதா? ஒரு உருண்டை தான் அது. அதில் இந்தியா பாகிஸ்தானை நம்ம போட்டுக்கிட்ட கோடு மனிதன் தான் பிரிச்சுக்கிட்டான். இன்னாரது வாசியா, என்னுடைய பூமி விசாலமானதுன்னு நல்லா சொல்லிவிட்டான். அப்போ நீங்கள் இங்கேருந்து சவுதிக்கு போகிறாங்க, எவன்கிட்ட கேட்கணுமா? பூமி அல்லாஹ்வுடைய பூமி தானே, நம்மளோட ஹஜ்ஜிக்கு போய்ட்டு வர வேண்டியது தானே. இவன் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்கிறான்? ஹஜ்ஜிக்கு போகிறாங்க இந்த நாட்டில் பாஸ்போர்ட் வாங்குறான், அந்த நாட்டில் விசா வாங்குறான். அவனே என்ன அனுமதிக்கிற? ஹஜ்ஜி இனிமேல் செய்ய வேண்டியானாடா? ஹஜ்ஜிங்கிற கடமையை செய்கிறதா இருந்தால் அவன்கிட்ட பர்மிஷன் கேட்குற, அது யார் சட்டம்? அல்லாஹ்வுடைய சட்டப்படி யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. நான் ஹஜ்ஜி செய்ய போகிறேன், ஒன்றையான கேட்கணும், பள்ளியாசலுக்கு போகிறோம், தொழு வரணும், போலீஸ் அனுமதி வாங்கிட்டு வரணும், விசா வாங்கிட்டு வரணும், அது மாதிரி போக வேண்டிய ஹஜ்ஜிக்கு. ஹஜ்ஜி ஒரு கடமை தானே. அப்போ ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு மட்டும் என்ன செய்கிறேங்கிறான்? பாஸ்போர்ட் எடுக்கிறேங்கிறான், விசா வாங்கிட்டு போகிறேங்கிறான், விசா கிடைக்கவில்லை நான் போகலைங்கிறான். ஏன் உனக்கு ஏன் விசா? நீ தான் மனித சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டியே, நீ தான் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கட்டுப்படுறாள்லப்பா. அது மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஆஸ்பத்திரியில், அதை பதிவு செய்கிறோமா இல்லையா? இவன்லாம் பதிவு செய்வானா செய்ய மாட்டானான்னு இருக்கிறான். மனித சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான்ல, இவன் வீட்டு பிள்ளை பிறந்தா அதை போய் பதிவு செய்வானா செய்ய மாட்டானா? பதிவு செய்வான் என்றால் எந்த சட்டத்தில் பதிவு செய்கிறான்? யார்கிட்ட போய் பதிவு செய்கிறான்? ஒரு காப்பீர் அரசாங்கத்தில் போய் என் பிள்ளை பிறந்துச்சுன்னா ஒன்று ரெக்கார்டை கொடுக்குற, பதிவு செய்கிற, அவனுக்கே நீ கட்டுப்படுற அப்படின்னு கேட்டால் அது பதிவு சொல்ல முடியுமா? சரி, நமக்கு வண்டி ஒரு 2 வீலர் இருக்குன்னு வைங்களேன், நமக்கு அதை நல்லா ஓட்ட தெரிஞ்சால் ஓட்டலாம், அதானே சட்டம். ஆனால் லைசன்ஸ் வாங்கினா தான் ஓட்டணும் வச்சுருக்கான் அரசாங்கத்தில். நீ ஓட்ட தெரிஞ்சாலும் என்ன வச்சுருக்கணும்? பேப்பர் வச்சுருக்கணும். ஓட்ட தெரியாத பேப்பர் வச்சுனாலும் பிடிக்க மாட்டான். உங்களுக்கு ஓட்டவே தெரியாது,
லைசன்ஸ் மட்டும் வச்சுருக்கிறீங்க, உங்களை ஏதாவது செய்வானா? செய்ய மாட்டேங்க. நான் காசை கொடுத்து வாங்கலாம்ல. ஓட்ட தெரியாட்டா கூட 2 காலும் 2 கை இல்லாதவங்க லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் செக் பண்ணுறக்காக ஒருத்தன் போட்டு நினச்சிட்டான், அப்படி கூட வாங்கியிருக்கிறான். 2 காலும் இல்லை 2 கையும் இல்லை, அவன் லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கிறான். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது பேப்பர் வச்சுருந்தா லைசன்ஸ் இருந்தால் ஓட்டலான்னு இருக்குது. இப்போ இவங்க வந்து வண்டி ஓட்ட தெரியுது, இவன் அரசாங்கத்தில் போய் அனுமதி கேட்குறான். எனக்கு ஒன்றை ஓட்ட தெரியும், நான் என் வண்டி நான் ஓட்டுவேன்னு ஓட்டிட்டு போக வேண்டியது தானே. லைசன்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் வாங்கிட்டு அவன் அனுமதிச்சா தான் ஓட்டு வாங்குறான். இது யார் கட்டுப்படுறது? அவன் அனுமதித்தாத்தான் வண்டி ஓட்டுவேன் என்று சொல்வது அவனுக்கு கட்டுப்படுவதா அல்லாஹ் கட்டுப்படுவதா? அவனுக்கு தான் கட்டுப்படுறான், அரசாங்கம் தான் கட்டுப்படுறான். உலகத்தில் எல்லாம் இந்த ரூபா நோட்டு வரைக்கும் யாருக்கு கட்டுப்படுறோம்? ரூபா நோட்டு வச்சுருக்க, ரூபா நோட்டு பயன்படுத்தாமல் யாராவது இருக்கானா? அந்த ரூபா நோட்டு என்ன? பேப்பர் தானே. அந்த பேப்பரில் தங்க இருக்கா, வெள்ளி இருக்கா, உருக்குனா ஏதாச்சும் வருமா? 1000 ரூபா மதிப்புன்னா அதில் என்ன இருக்குது? அதில் பார்த்தா டெஸ்ட்டில் கொடுத்தா ஒன்றும் இருக்காது. சாதா பேப்பரில் என்ன இருக்குதோ அதான் இருக்கும். அது ஏன் 1000 ரூபாய் ஆகுது? வெறும் பேப்பர் தானே, அதுக்கே 1000 ரூபாய்க்குள்ள ஜாமானை தர்றான். இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி இருக்குல்ல, வட்டி கடை, அவன் வந்து அதில் உறுதிமொழி கொடுக்குறான். பெரிய வட்டி கடை ரிசர்வ் வங்கி தானே. அவன் என்ன பண்ணுறான்? இந்த பேப்பரை கொண்டு வர்றவனுக்கு 1000 ரூபாய்க்கு நீங்கள் பெறுமதியான பொருளை கொடுங்கள். அதில் எழுதியிருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 500 ரூபா 1000 ரூபா இருந்தால் பாருங்களேன், அதில் என்ன எழுதியிருப்பான்? ரிசர்வ் வங்கி வந்து கையெழுத்து போட்டிருப்பான். இந்த பேப்பரை கொண்டு வர்றவனுக்கு 1000 ரூபா பெருமானம் உள்ள பொருளை நீங்கள் கொடுத்தால் நான் பொறுப்பு, 500 ரூபா பெருமானம் உள்ள பொருளை கொடுத்தீங்கன்னா நான் பொறுப்புன்னு ரிசர்வ் வங்கி ஏற்றுக்கிட்டான். அப்போ அந்த பேப்பருக்கு எதனால் மதிப்பு? ஒரு காஃபிரான அரசாங்கத்தில் உள்ள வட்டி கடைக்காரன் சொல்லக்கூடிய கேரண்டி தான் அது பேப்பர். அது பயன்படுத்தலாமா? இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர்றேன்னு சொல்லக்கூடியவன் ரூபா நோட் யூஸ் பண்ணலாமா? பண்டை மாற்று தான் செய்யணும். அந்த காலத்தில் முடாயை கொடுத்து மல்லி வாங்குற மாதிரி, புளியை கொடுத்துட்டு வெங்காயம் வாங்குற மாதிரி என்ன செய்யணும்? அப்படி தான் உலகத்தில் வாழணுமே தவிர ரூபா நோட்டை யூஸ் பண்ண முடியுமா? ரூபா நோட்டை எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ என்ன ஒத்துக்கிறோம்? மனிதனுக்கு கட்டுப்பட வேண்டி இருக்கிறது. அது தப்பா பாவமா? அவன் பாவம்னு சொல்லிக்கிட்டு செய்கிறான், நம்ம பாவம் இல்லைங்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. மனிதனுக்கு வந்து நிர்வாகம், ஒரு யார் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க நிர்வாகத்தில் சட்டங்கள் போடும். பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, இந்த இஸ்லாமிய ஆட்சியே என்ன செய்கிறான்? பள்ளிக்கூடம் நடத்துகிறான்னு வைங்க. இந்த இஸ்லாமிய ஆட்சி கூட்டமே ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறான்னு வைங்க. பள்ளிக்கூடத்துக்கு சட்டம் போடுவானா இல்லையா? என்ன சட்டம் போடுவான்? வெள்ளை கலர் சட்டை இருக்கணும், பச்சை கலர் பேண்ட். இது என்ன சட்டம்? எவன் சட்டம் இது? எந்த குரானில் இருக்குது? இவன் ஸ்கூல் நடத்துகிறான், ஸ்கூல் நடத்துறதுக்கு யூனிஃபார்ம் இவன் போடுறான். இன்ன கலரில் சட்டை இருக்கணும், இன்ன கலரில் பேண்ட் இருக்கணுங்கிறான். இது யார் சட்டம்? இது இதெல்லாம் அல்லாட்டது வரமாட்டேன். இது அல்லாவுடைய சட்டத்தினுடைய தீர்ப்பளிக்கிறானா? இல்லை. கேட்டால் எங்களுக்கு அந்த அதிகாரம், அதுதான் சொல்கிறோம். முதல்ல சொல்ல வேண்டியானே, எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். மனிதனுக்கு அதிகாரம் இருக்குடா. நீ ஏன் போட்டு எல்லாத்தையும் இஸ்லாமிய ஆட்சி ஏமாற்றிட்டு இருக்கிற? 10 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்கிறான். ஏன் 9 வரைக்கும் வந்தால் என்ன? ஏன் 10 மணி? எங்கள் சிஸ்டம் இதான். இந்த சிஸ்டம் குரானில் இருக்கான்னு கேளுங்க. நீ 10 மணிக்கு தான் வரணும்னு போட்டியா? நீ உன் வசதிக்கு போட்டதா அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? 4 பீரியட் 6 பீரியட் தீர்மானிக்கிறது அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா? இவங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்குலாம் சட்டம் போடுறாங்க. சரி, இந்த இயக்கங்களுக்கு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. ஆஃபீஸில் எத்தனை ஊழியர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்வான்? வாரத்தில் ஒரு நாள் லீவு, 8 மணிக்கு வரணும், 10 மணிக்கு போகணும். இது ஏன்டா நீ ஏன்டா சொல்கிற? அல்லாஹ்வோட சொல்லணும். அல்லாஹ்வுக்கு தானே சட்டம் ஆக்குற அதிகாரம் இருக்குது. அப்போ நீ எப்படி என்னை 10 மணிக்கு வர சொல்லுவேன்? நான் எத்தனை மணிக்கு வருவேன்? நான் எத்தனை மணிக்கு போவேன்னு ஒருத்தர் இருக்க முடியுமா? அப்போ என்ன சொல்கிறான்? அதெல்லாம் இருக்குது, மனிதனுக்குன்னு சில அதிகாரம் இருக்குதுல்லன்னு அப்போ சொல்லுவாங்க. அதை முதல்ல சொல்லிட வேண்டியது தானே. அதுதான் நாமளும் சொல்கிறோம், மனிதனுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்துருக்குறான். அந்த விஷயங்களில் மனிதனுக்கு கட்டுப்படுவது குற்றமில்லை. சில விஷயங்களில் வந்து அரசாங்கத்தில் வரி போடுறான், நமக்கு பிடிக்காட்டாலும் வரியை கட்டி தான் ஆகணும். அரசாங்கத்தில் சில உதவி திட்டங்கள், ரேஷன் கார்டு வாங்கணுங்கிறான், பாஸ்போர்ட் வச்சுருக்கணுங்கிறான். இப்போ அடையாள அட்டை இல்லாட்டி நடமாடக்கூடாதுமா ஒரு எல்லா நாட்டிலையும் வந்துருச்சு, நம்ம நாட்டில் இல்லை. மற்ற நாடுகள்லாம் அட்டை இல்லாமல் வெளியே போக முடியுமா? இந்தியாவை தவிர வேறு நாடுகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அடையாள அட்டை இல்லாமல் வெளியே போகவே முடியாது. நம்ம நாட்டில் அதிகமான மக்கள் இருக்கிறனால அதை வந்து இவனுக்கு அமுல்படுத்த முடியல. யாருமே இந்தியாக்காரன்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் நம்மகிட்ட இல்லை. நம்ம இந்தியன்கிற என்ன ஆதாரம் கேட்டால் என்ன செய்வீங்க? ஒரு ஆதாரம் காட்ட இயலாது. இந்திய அரசாங்கத்திலிருந்து உங்களை இந்தியாக்காரன்னு சொல்வதற்கு என்ன பேப்பர் இருக்கா? பாஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க மட்டும்தான் நான் வேண்டாம் இந்தியன்னு சொல்லிக்கிறலாம். பாஸ்போர்ட் எல்லாருமே வச்சுருப்பான்? வச்சுருக்க மாட்டான், சின்ன நம்பரில் வச்சுருப்பான். அப்போ பாஸ்போர்ட் இல்லாத யாருமே நம்ம இந்தியாக்காரன்னு சொல்லிக்கொள்ள முடியாது. இப்போ நாளைக்கு அடையாள அட்டை கண்டிப்பாக எடுக்கணும்னு சட்டம் போகிறான்னு வைங்க, எடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அடையாள அட்டை எடுத்தாங்கன்னா எடுக்க தான் செய்ய போகிறோம். அப்போ ஒரு நாடு நிர்வாகம் பண்ணுவது வந்து ஆட்சி எப்படி வேண்டாலும் அமையலாம், எப்படி அமைகிறதோ அது கட்டுப்பட்டு நடக்கணும். அதே நேரத்தில் வந்து மார்க்கத்துக்கு விரோதமான சட்டங்களை அவங்க இயற்றினால் என்ன செய்வது? ஒரு இஸ்லாம் அல்லாத ஆட்சிகள் நம்ம இருக்கிறோம்,
மார்க்கத்துக்கு விரோதமாக ஒரு சட்டத்தை ஏற்றுறான். அப்போ நம்ம என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அதில் ரெண்டு விதம் இருக்கிறது. மார்க்கத்துக்கு விரோதமான சட்டங்களை ஏற்றும் பொழுதெல்லாம் உங்களை வந்து கட்டாயப்படுத்துகிற மாதிரி சட்டம் ஏற்ற மாட்டான். மதுபானத்தை கொண்டு வரணும்னு சட்டம் ஏற்றுவான். குடிச்சு தான் ஆகணும்னு சட்டம் போடுவான். குடிக்காமல் இருந்துட்டு போ, எல்லோரும் குடிச்சாகணும்னு சட்டம் போட முடியுமா? அப்போ மதுபானத்தை துறக்கிறதுக்கு வேணால் சட்டம் போடுவான். மதுபானம் துறக்கிற சட்டம் போட்டானா நீ குடிக்காமல் இருந்துட்டு போ, அது மதுபானத்தை மூடுன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர நீ மதுபானத்தை குடிக்க சொல்லி உனக்கு கட்டாயப்படுத்தினா நீ மாட்டேன்னு சொல்லலாம், எதிர்த்து நின்ற வேண்டியதுதான். அப்படி விபச்சாரத்துக்கு அந்த நாட்டில் அனுமதி இருக்குது, செஞ்சு ஆகணும்னு சட்டம் இருக்கா? ஏன்டா விபச்சாரம் பண்ண கேட்பானே அவனாச்சு? விபச்சாரம் செஞ்சால் கண்டுக்கிற மாட்டான், நீ செய்யாமரி நீ வந்து அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டே இஸ்லாத்தும் கட்டுப்படலாமே. அவனுடைய ஆளுகையின் கீழே இருந்து கொண்டே விபச்சாரம் செய்ய அனுமதி இருக்குது, நீ செய்யாமல் இருக்கலாம். குடிக்க அனுமதி இருக்கிறது, நீ குடிக்காமல் இருக்கலாம். வட்டி வாங்க இந்த நாட்டில் அனுமதி இருக்குது, நீ வாங்காமல் இருக்கலாம். அப்போ எல்லாமே அவன் செய்யக்கூடிய சட்டங்கள் போட்டு லாட்டரி சீட்டு வச்சு நடத்துகிறான், சூதாட்டம், நீ அதில் ஈடுபடாமல் இருக்கலாம். பங்குச்சந்தைன்னு மக்களை ஏமாத்துறான், நீ ஏமாறாமல் ஏமாத்தாமல் ஏறி. அப்போ இந்த நாட்டில் வந்து இருந்து கொண்டே நம்ம இஸ்லாத்தை கடைப்பிடிக்க இயலும். அப்போ என்னது படி தேவையில்லாம் பேசுகிற? அவன் செய்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு சில சட்டம் போடுவான் பாருங்க, அப்போ தானே பிரச்சனையாகும். குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் சட்டம் போட்டான். அப்போ அந்த நேரத்தில் எதிர்ப்பு தெரிவித்தா வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ சாதாரணமாக அனுமதியில் இருக்குது, குடும்ப கட்டுப்பாடு விரும்பினா செய்யலாம், விரும்பாட்டி விட்டுடலான்னு சொல்லி. இது மாதிரி சில விஷயங்களை நம் மீது திணிப்பார்களே, ஆனால் நம்முடைய கடுமையான எதிர்ப்பின் இந்த இஸ்லாமிய ஆட்சிங்கிற கோஷத்தை வைத்து அல்ல, சாதாரண மக்களை திரட்டி போராடினாலேயே அதை வாபஸ் வாங்கிட்டு போயிடுவான். நம்ம வாழக்கூடிய நாட்டில் எல்லாம் இதுக்காக இஸ்லாமிய அரசு கோஷம் தேவையே இல்லை. இஸ்லாமிய சாபானு வழக்கு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அந்த இஸ்லாமிய ஆட்சி கோஷத்தை வைத்தால் ஜெயித்தோம். சாபானு வழக்குன்னு சட்டம் வச்சுலங்க. இஸ்லாத்தில் வந்து பெண்களுக்கு திருமணம் தலாக்கு சொன்ன பிறகு அவங்களுக்கு இந்து மதத்தில் கொடுக்குற மாதிரி ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்மளையும் கொடுக்க சொல்லுது மார்க்கத்தில். நம்மளில் வந்து இருக்கிற சக்தி அவனுடைய பொருளாதார வசதியெல்லாம் பார்த்து ஒரே நேரத்தில் ஒரு செட்டில்மெண்ட்டில் கொடுக்கணும். இவங்க என்ன ஜீவனாம்சம் கொடுக்க சொல்கிறான்? மாதம் மாதம் கொடுக்கணும். தலாக்கு ஆன பிறகு, விவாகரத்து ஆன பிறகு மாதம் மாதம் ஒரு தொகையை கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறான். இது வந்து ரொம்ப கேடு. இந்துக்களுக்கு அந்த சட்டம் இருக்குது, எங்களுக்கு இது பொருந்தாது, இது நல்லதும் இல்லை. இந்த மாதிரி ஜீவனாம்சம் இருக்குமே. ஆனால் ஒரு பொம்பளை என்ன செய்வா? டைவர்ஸும் வாங்கிக்கிடுவா, வாங்கிட்டு அவன்கிட்ட ஜீவனாம்சம் வாங்கிடுவா, வேறு கல்யாணம் பண்ண மாட்டா, ஊர் சுற்ற ஆரம்பிப்பா. இது நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தாது, அதனால் எங்களுக்கு இது பொருந்தாதுன்னு நம்ம சொன்னோம். அதை கொண்டு வருவேன்னு சொல்லி நினைச்சாங்க, தீர்ப்பளித்தாங்க. இதை எதிர்த்து போராடினது இஸ்லாமிய ஆட்சி கூட்டமா சாதாரண பொதுமக்களா? சாதாரண பொதுமக்கள். இதுக்கு எதிராக பள்ளிவாசல் அறிவிப்பு செஞ்சு கூட்டம் தான் இதுக்கு எதிராக கடுமையான ஒரு எதிர்ப்பை கொடுத்தார்கள். கடைசியில் அந்த சாபான வழக்குடைய சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு அளித்தும் கூட அதை அரசாங்கம் ஓரம் கட்டிடுச்சு. முஸ்லீம்களுக்கு பொருந்தாது என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வக்ஃப் வாரியத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட கொடுக்கலாமே தவிர சம்பந்தப்பட்டவனை கொடுக்க சொல்லி உத்தரவு போடக்கூடாது என்று சொல்லி செஞ்சாங்க. இப்போ நமக்கு இஸ்லாத்துக்கு எதிராக என்னமாவது ஒன்று வறுமையானால் அதை எதிர்க்கணுங்கிறது உண்மை. அதுக்கே இஸ்லாமிய ஆட்சிங்கிற கோஷம் போட்டால் எப்படியாது? நீ ஆட்சிக்கு பிடிச்சிட போறியா? இருந்து கொண்டு தானே சாதிக்கணும். நீ என்னத்தை கோஷம் போட்டாலும் அவன் தான் ஆட்சியில் இருக்க போகிறான், நம்ம ஆட்சிக்கு வர முடியாது, அவன் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறான், நம்ம மைனாரிட்டியாக தான் இருக்கிறோம். நீ என்னத்தை கோஷம் போட்டாலும் நீ போய் பிரதமராகவும் போக முடியாது. ஆனத்தான் ஏதாவது நீ சீர் செய்ய முடியும். அவன் கையை வச்சு தான் அதை சரி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இறங்கி போராடி செய்யலாமே. ஷாபானு வழக்கில் நம்ம காரியம் சாதிச்சோமா இல்லையா? இன்றைக்கி நமக்கு அந்த சட்டம் இல்லாமல் போச்சா இல்லையா? முஸ்லீம் பர்சனல் லாவில் கை வைக்கணுங்கிறான். கல்யாணம் காட்சி இதில் எல்லாம் வந்து அரசாங்கம் தலையிடக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. அதை கையில் எடுத்தான்னு வைங்க, அதை எடுத்து நம்ம சும்மா இருக்க தேவையில்லை, எடுத்து போராடலாம். எதிர்த்து தௌஹீத் ஜமாத்துடைய வழியிலையோ மற்ற இயக்கங்களுடைய வழிமுறைகள்லையோ ஜனநாயக முறையில் போராடினோமையானால் எல்லா முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்தார்களேயானால் அந்த காரியம் நடக்கிறது. நமக்கு எதிராக ஒரு சினிமா படத்தை எடுத்துக்கிறோங்களேன், உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோங்க. ஒரு சினிமா படம் எடுத்தான், இதை விட மோசமாக எடுத்த படம்லாம் நம்ம சும்மா இருந்தோம், பெரிய அளவில் ஒன்றும் கண்டுக்கிறல. இப்படி தொடர்ச்சியாக வந்த பிறகு இதை விடக்கூடாதுன்னு கடுமையான ஒரு ஃபைட்டு கொடுத்தோம். எல்லா இயக்கத்துக்கும் அந்த ஒத்த கருத்து உண்டானுச்சு. தொடர்ச்சியாக வருது எப்படி பண்ணுறாங்களேன்னு நிறுத்தினாங்களா இல்லையா? அப்போ இந்த எந்த ஒரு காஃபிரான நாட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி தான், நீங்கள் உங்களுடைய பலத்தை வைத்து அவன் கையை கொண்டு தான் அந்த தீர்வை நீங்கள் காண முடியும். நீங்கள் போய் திருத்தி அந்த விசுவரம் படத்தை தடுக்க முடியாது, அரசாங்கம் தடுக்கணும். தடுக்கிறதுக்குரிய நிர்பந்தத்தை நீங்கள் உண்டாக்கலாம், உண்டாக்கி ஜெயிக்கலாம். பல விஷயங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறோம், ஜெயிக்கவும் செய்வோம். அப்போ என்ன வழங்கணும்? சில பாதிப்புகள் இருக்கிறது. நம்ம நாட்டில் வந்து இஸ்லாமுக்கு எதிராக சில செய்யலான்னு இருக்குமையானால் அதை ஒன்றுபட்டால் மாற்றிவிட முடியும். போல்டாக இறங்கி அடித்தால் ஜனநாயக வழியில் நம்ம மாற்றம் செஞ்சிட முடியும்.
பள்ளிவாசல் கட்டுவதற்கு நிறைய கடுபடியெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதை நம்ம சீரியஸாக யாருமே எடுத்துக்கிறல. கோயில் எங்கே வேணாலும் கட்டலாம். பள்ளிவாசல் கட்டுறாங்க, அதுக்கு எழுதி போடணும், 6 மாதத்துக்கு போர்டு வைக்கணும், ஒருத்தர் ஆட்சேபனை பண்ணாட்டி தான் தருவோம்லாம் எழுதி வச்சுக்கிறானுவோம். நமக்கு மட்டும் இந்த சட்டம் இருக்கிறது. ஆனால் இது யாரையும் பாதித்த மாதிரி தெரியல. அதனால் பேசாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு இது எல்லாரையும் பாதித்து இதை விடக்கூடாதுங்கிற கருத்துருவாங்க எல்லாருக்கும் வந்துச்சுன்னு வைங்க, அடுத்த நாள் இந்த சட்டம் இருக்காது. நம்ம ஒழுங்காக ஃபைட் கொடுத்தால் சட்டம் நிச்சயம் ஓட்டு பொறுக்கிறவன் தானே, அடுத்த நாள் சட்டத்தை வாபஸ் வாங்கிடுவான். நீங்களும் கண்டுக்கிறலங்கிறனால சில சட்டங்கள் திணிக்கப்படும். நீங்கள் போல்டாக இறங்கி அடிச்சிங்கன்னா அந்த சட்டம் தன்னால் என்னவாயிரும், வாபஸ் ஆகிவிடும். பள்ளியாசலில் வாங்க சொல்லக்கூடாதுன்னு சட்டம் போடுவான். அதோடு எல்லாம் ஏற்றுனீங்கன்னு வைங்க, இப்பவும் சட்டம் இருக்குது. இப்பவும் கோர்ட்டு தீர்ப்பு பிரகாரம் பள்ளியாசலில் வாங்க சொல்லக்கூடாது தான் சொல்லிட்டு தானே இருக்கிறிய. கோர்ட்டு தீர்ப்பு பிரகாரம் சொல்லக்கூடாது. ஆனால் பள்ளியாசல் நீங்கள் வாங்க சொன்னீங்களா இல்லையா, எவனா தடுக்கிறானா, சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ வழிபாட்டு தலங்களில் குழாய் வைக்கக்கூடாது என்று சட்டம் இருந்தால் கூட சட்டத்தை விட மக்களுடைய கொந்தளிப்பு அதிகமாக இருக்குது. சட்டத்துக்கு தீர்ப்பத்துக்கு குப்பையில் போடுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா பக்கத்தையும் அனுமதிச்சுட்டு இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு தீர்வு காணணுமே தவிர இது மாதிரி சிலதெல்லாம் காட்டி வாங்க சொல்ல முடியுதா, பள்ளிவாசல் கட்ட முடியுதா, அது செய்ய முடியுதா, இப்படியே சொல்லி சொல்லி இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குவோங்கிறான். இதுக்கு எப்படி இது தீர்வாகும்? இந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு இந்த மாதிரி இஸ்லாமிய ஆட்சிக்கிற கோஷம் எப்படி வழிவகுக்கும்? ஆட்சியை போய் கைப்பற்றுறதா இருந்தால் வழிவகுக்கும். கைப்பற்ற இயலாது. இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போகிறோம்னு சொன்னால் இன்னும் தனிமைப்படுத்திட்டு போயிடுவான் அவனைய. இவங்களை இன்னும் நசுக்கணும், இவங்க நம்ம நாட்டில் உள்ளவனே இல்லை, இவங்க வேற ஒரு நாட்டை உண்டாக்க பார்க்குறாங்கன்றது ஏற்படுமையானால் இன்னும் பின்னடைவு தான் ஏற்படும். அதனால் இந்த இஸ்லாமிய ஆட்சிங்கிற அந்த கோஷம் ஒரு கடுகளவு கூட உண்மை இல்லாத, சாத்தியம் இல்லாத, மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத, மார்க்கத்தில் வலியுறுத்தப்படாத ஒரு பொய்யான ஒரு கோஷம். நமக்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு நம்ம ஆட்சியை கொடுத்தோமோ அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிலைநாட்டுவார்கள். லைன் மக்கன்னாகும் பிள்ளார்லி, பூமியில் நம்ம அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தால் நம்ம சட்டத்தை நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ் ஒரு புகழ்ந்து சொல்கிறான். இப்போ உதாரணமாக நம்ம தேர்தல் போக போகிறதில்ல, ஒரு பேச்சுக்கு இந்தியா முழுசும் ஏகத்துக்குள்ளுக்கு நம்ம கையில் ஆட்சி வந்துச்சுன்னு வைங்க, நம்ம எப்படி செய்வோம்? குரான் படி தான் செய்வோம். மெஜாரிட்டி வந்துட்டோன்னு வைங்க, அது தன்னால் நடக்கும். நம்ம அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தோமையானால், அவர் நன்மக்களாக இருந்தார்களே ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னபடி செய்வார்கள். சரி, முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு இருக்க, அங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி வந்துச்சா? இங்கே உட்காந்து இஸ்லாமிய ஆட்சி பேசுகிறானே, துபாயில் என்ன ஆட்சி நடக்குது? முஸ்லீம்களுடைய ஆட்சி நடக்குது, இஸ்லாமிய ஆட்சியா? துபாயில் இருக்கிறவன் ஆட்சி பண்ணுறது எப்படி இருக்குதோ அப்படி தான் இவங்க ஆட்சியும் இருக்கும். ஏன்? இவங்கள்ட்ட இஸ்லாம் கிடையாது. இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடியவன்ட்ட குர்ஆன் படி எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான். ஆனால் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போகிறேங்கிறான். முஸ்லீம் நாடுகளில் உள்ள ஒரு ஆட்சியாவது இஸ்லாமிய முறையில் இருக்குதா? நம்ம நாடு தங்கம். துபாயை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள ஒழுக்கக்கேடு, அங்கே உள்ள அனாச்சாரம், அங்கே உள்ள பாலியல் ஆபாசங்கள், அவங்களுடைய உடை நடை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ இந்தியா எவ்வளோ தேவைன்னு சொல்லலாம். அப்போ இஸ்லாமிய ஆட்சி எங்கே இருக்குங்க? அப்போ இருக்கிறவனை பொறுத்து அமையுங்கிறது. முஸ்லீமே ஆட்சியில் இருந்தால் கூட இருக்கிறவன் கரெக்டாக இருந்து மக்களுடைய சப்போர்ட்டும் கரெக்டாக இருக்குமே ஆனால் அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆட்சி அமையும். அப்படி இல்லை என்று சொன்னால் எவன் ஆட்சியில் இருந்தாலும் அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படி தான் கொண்டு போவானே தவிர இஸ்லாமிய ஆட்சி வராது. அப்போ இந்த இஸ்லாமிய ஆட்சிங்கிற ஒரு கான்செப்டை வைத்துக்கொண்டு மக்கள்கிட்ட ஏமாற்றுவார்களே ஆனால் இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? பாயிண்டாக புரிய வைக்கணும். ஒன்று, இது குர்ஆனில் இல்லை, எந்த நபியும் சொன்னது கிடையாது. பாயிண்ட் 1. இப்படி ஒரு கொள்கையை வைத்தால் தாவா செய்யக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு இது இருக்கவே முடியாது, தாவா செய்ய இயலாது. இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது? ஒரு மனிதனை இஸ்லாத்துக்கு வான்னு கூப்பிட முடியாது. நீங்கள் ஆட்சி அமைக்க நாங்கள் வரணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பான். அப்போ இது ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படாது. அதுபோக இஸ்லாமிய ஒரு ஆட்சியை உண்டாக்குவதாக இருந்தால் அதற்கு வழிமுறை இருக்கணும். வழிமுறை என்ன? ஒன்று இராணுவ பலம் இருக்கணும், இல்லைன்னா அதிகமான மக்களுடைய பெரும்பான்மை அதிக பெரும்பான்மை இருக்கணும். சின்ன மெஜாரிட்டி இருந்தால் கூட சட்டம் திருத்த முடியாது. அதிக பெரும்பான்மையோடு என்ன இருக்கு? நமக்கு அந்த நாட்டில் ஆதரவு இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வேண்டுமானால் அது என்ன செய்யும்? உண்டாக முடியும். அதுவும் இல்லை, எந்த ஒரு வழியும் இல்லை, திட்டமும் கிடையாது. சரி, இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போகிறோன்னு சொல்லக்கூடிய இவர்கள் மார்க்கத்தில் இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமத்தின்படி நடக்கிறாங்களா? தொழுகையில், அகீதாவில், மூழுது ஓதனா இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குறாங்களாம். ஜெண்டா கொடி மரம் ஏற்றுறான், அவன் என்ன செய்கிறான்? இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போகிறாங்கிறான். ஃபுல் ஷேவ்டாக நீங்கள் படம் போடுறாங்க, இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போகிறாங்கிறான். சுண்ணத்தான ஒரு தாடி கூட வச்சு ஒரு படம் எடுக்க முடியல, அவன் என்ன செய்ய போகிறாங்கிறான்? இவன் உண்டாக்குற ஆட்சி எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தோம்னு சொன்னால் துபாய் மாதிரி இருக்கும். இவங்க உண்டாக்குற ஆட்சி எந்த மாதிரி இருக்குது? இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கிட்டாங்கன்னு சொன்னால் துபாயில் இருக்கல இஸ்லாமிய ஆட்சி, அந்த மாதிரியான பஹ்ரைனில் இருக்குதுல்ல
அந்த இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க முடியுமே தவிர அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன மாதிரி இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்க முடியாது. அதே மாதிரி இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய இவர்களை வந்து குர்ஆன் சுன்னாங்கிறதுல இல்லாமல் வேறு வேறு கொள்கையில் உள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஒருத்தராவது குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறோம் என்று சொல்லி என்ன செய்யலை, இஸ்லாமிய ஆட்சி கூப்பிடலை. ஏன்னா குர்ஆன் சுன்னான்னு இருக்கிறவனு கூப்பிட முடியாது, அவன் கரெக்டாக விளங்கி வச்சுருப்பான். எல்லாம் மதுகபாதிகளாக இருக்கான். இஸ்லாமிய ஆட்சி கூப்பிட்ற அம்புட்டு பேருமே ஒன்று மதுகபு தரிகா இதை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறான். இவன் ஆரம்பிக்கிற இஸ்லாமிய ஆட்சி வந்துச்சின்னு வைங்க, அப்போ என்னென்னு சட்டம் போடுவான், நம்ம ஷேக் அப்துல்லா ஜமாலிட்ட போட்டோம்ல அந்த சட்டம்லாம் வந்துடும். இஸ்லாமிய சட்டம் குற்றவியல் வருதுங்க. மன்னர் வச்சறிஞ்சா தண்டனை இல்லை அப்படிலாம் வருதில்ல ஃபிக்கு கிதாபில். ஹனபி கிதாபில் சட்டம் ஹனபியாக இருக்கான்னு வைங்களேன், அவங்க கையில் இஸ்லாமிய ஆட்சியை கொடுத்தா எப்படி இருக்கு, ஹனபி சட்டம் வந்து சிறுமியை சீரழிக்கலாம், அதுக்கு தண்டனை இல்லை. ஊமை பண்ண கெடுத்தா தண்டனை இல்லை. அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டுறங்கிறாங்க. நிலைநாட்டுன்னு சொல்லிவிட்டு இவனுடைய கொள்கை என்ன வருது, மதுகபா இருக்கிறது. மதுகபா இருந்தால் இவங்களோட குற்றவியல் சட்டம் எப்படி இருக்கு, தண்டனமாக திருடலாம். உண்டோ இஸ்லாமிய சட்டம் எப்படி இருக்கு, கையை விட்டு திருடினா தண்டனை இல்லை. ஒருத்தன் உள்ளே போய் ஒருத்தன் வெளியே நின்றுக்கிட்டு ஜாமான் அள்ளி போட்டான்னு வைங்க, 2 பேர் வந்துட்டாங்கன்னு வைங்க, இவருக்கு தண்டனை இல்லைன்னு கிதாபில் இருக்குது. இதைத்தான் அமல்படுத்துவான். அந்த கொள்கையிலே தொழுகக்கூடியவன், அந்த கொள்கை பிரகாரம் நோன்பு வைக்கக்கூடியவன் இந்த குற்றவியல் சட்டத்தை அந்த கொள்கையெல்லாம் அவன் செய்வான். அப்படி செஞ்சால் அந்த சட்டம் எதுக்குங்கிற அதுக்கு இதே பரவாயில்லையே. இவங்க சொல்லக்கூடிய மதுகபில் உள்ள இஸ்லாமிய சட்டங்களை விட நம்ம இந்தியா சட்டம் ரொம்ப பெட்டராக இருக்குதே. திருடின தண்டனையாக கொடுப்பானே இவன், சிறுமியை சீரழிச்சா இவன் ஏதாச்சும் உள்ளேச்சும் பிடிச்சி போடுவானே. தலைவர் தப்பு செஞ்சாலும் பிடிச்சி ஏதாவது பேப்பரில் எழுதிட்டு இருப்பானுங்களே. இவங்க சட்டத்தில் என்ன இருக்குது, மன்னருக்கு தண்டனை கிடையாது, தண்டனமாக திருடலாம், ஊமையை சீரழிக்கலாம், சிறுமியை சீரழிக்கலாம், அது மாதிரி வந்து மிருகத்தோட நோன்பு வச்சுக்கிட்டு சேரலாம், இப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சு இதையெல்லாம் சட்டமாக ஆக்கினாங்க. என்ன உருப்படுமா, என்ன இஸ்லாமியாச்சும் கொண்டு வரான் சொல்லும் போதில்ல, எந்த மாதிரி கொண்டு வருவேன், இஸ்லாமிய லாவை சொல்லும் போதில்ல, நீ ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எங்களுடைய லா இதுதான் முதல்ல அதையாவது சொல்லு. ஒரு பிரகடன பயிலாக இருக்குல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோமே ஆனால் எங்களுடைய லா இதுதான் சொல்லி போட முடியுமா அவனால்? அப்போ எல்லாமே மக்கள் ஒரு ஓட்டு பொறுக்கிறதுக்காக வேண்டி ஒரு தலைமை எல்லாரும் இப்படி இறங்குவாங்க. இப்போ ராமதாஸ் நினைஞ்சார், மரத்தை வெட்டினார், மரத்தை வெட்டி சாலையை மறிச்சார், வச்சு என்ன அப்போ ஒரு கூட்டம் சேருது, வீரம் அப்படி தானே, மரத்தை வெட்டுறாரு, ஸ்தம்பிக்க வச்சுட்டாரு, அப்புறமே மரத்தை நடுறான். அவனை மரத்தை வெட்டுறேன்னு ஆரம்பித்தான் இயக்கம். மரம் வெட்டி ராமதாஸ்ன்னு பேர் வாங்கினவன் நாங்கள் தான் 25 லட்சம் மரங்களை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நட்டுருக்குறோன்னு நேற்று டிவியில் உட்காந்து பேசிட்டு இருக்கான். 25 லட்சம் மரத்தை நட்டினாரான். அப்போ கொள்கை என்ன, மரம் நட்டுறது அவனுடைய கொள்கை. ஆனால் கூட்டம் சேர்க்கறதுக்கு மரத்தை வெட்டணும். பாயிண்ட் வழங்குதா, அவன் கொள்கை வேறையாக இருக்கும். மரம் நடுவது அவனுடைய கொள்கையாக இருந்தால் மரத்தை இதுக்கு வெட்டினா இதெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு கூட்டத்தை உண்டாக்கணும்ல, நமக்கு ஒரு தளத்தை உண்டாக்கணும். அதுக்காக வேண்டி தான் ஒவ்வொருத்தனும் என்னத்தையா சொல்லிட்டு ஆரம்பிக்கிறானுவோ. இவங்க இந்த பாப்புலர் அப்படி தான் ஆரம்பித்தானுவோ. அங்கே ஊருக்கு 10 பேர் கிடச்சிட்டாங்களா, அதை வச்சு கட்சி ஆரம்பிச்சிடணும். இப்போ கொடி தூக்குறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா, நோட்டீஸ் விட்டு ஆள் வேணுமா இல்லையா, ஊருக்கு 10 பேர் வேணும். குஜராத்தை சொல்லி அங்கே பயங்கர பார்த்தீங்களா, அந்த கொடுமை பார்த்தீங்களா, அப்படி விடலாமாண்டாங்க. சரி, குஜராத்துக்காக நீ என்ன செஞ்ச, குஜராத்தில் செத்தவன்ல எவனா தமிழ்நாட்டுக்காரன் இருக்கானா, நீ போய் தான் நீ செத்துருக்கணும்ல. அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நீ போயிருந்தீங்கன்னா அங்கே செத்தில் நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கணும்ல. அல்ல கேரளாவிலேருந்து கேரளா எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க, குஜராத்துக்கு முந்தைய எதனப்பா நீங்கள் இருக்கிறீங்க, குஜராத்தை சீடியை காட்டி ஆள் பிடிக்கிறீங்க. குஜராத்து கலவரத்துக்கு ஏன் நீ போய் அங்கே போய் சாவலை, நீ 4 பேரை சாவடிச்சிட்டு 4 பேர் செத்துருக்கலாம்ல. போகவே இல்லை. ஒருத்தனைங்க உட்காந்துக்கிட்டு மக்களை மண்டைய கழுவுறானே தவிர குஜராத்து கலவரத்துக்கு என்ன செஞ்சான், வசூல் பண்ணுவாங்க. குஜராத்துக்கு வசூல், பாலஸ்தீனத்துக்கு வசூல், பாலஸ்தீனுக்கு வசூல் பண்ணி எப்படி கொடுக்க முடியும், அந்த அறிவு கூட இல்லை. பாலஸ்தீனம் வேற ஒரு நாடு, ஒரு நாட்டில் வசூல் பண்ணி இன்னொரு நாடு கொடுக்கவே முடியாது, அனுப்பவே முடியாது. சட்டத்தில் எந்த நாட்டிலையும் அதுக்கு அனுமதியே கிடையாது. அதுக்குண்டு முறையாக அனுமதி பெற்று பெரா சட்டத்தின் பிரகாரம் மத்திய அரசாங்கத்தை நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு கொடுக்க போகிறோம், இந்த நிறுவனத்துக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லி தனி அக்கௌண்ட் ஆரம்பித்து பர்மிஷன் வாங்கி அந்த அக்கௌண்ட்டின் பேரில் வசூல் பண்ணலாமே தவிர அதுக்கெல்லாம் பர்மிஷன் லேசில் கிடைக்காது. இவன் பள்ளிவாசல் பாலஸ்தீனத்துக்கு கொண்டு இருந்தான் எல்லாம் திங்கிறதுக்கு. அப்போ வசூல் பண்ணுவான், ஃபித்ரான்னு வசூல் பண்ணிக்கிட்டு திங்கிறானுங்க. ஃபித்ரா கொடுத்தானே எங்கேயாச்சும், ஃபித்ரா எப்படி வசூல் பண்ணுறாங்க, கொடுக்குறத கொடுங்க. ஃபித்ராண்டா இப்போ கணக்கு பண்ணி ஒரு ஆளுக்கு இத்தனைக்குள்ளே அரிசின்னு கணக்கு பண்ணி அதுக்குள்ளே ரூபாயை வாங்கணும். அப்போ தான் அந்த நோம்புடைய குறைகள்லாம் நீங்கள் வீட்டு வீடாக போய் ஃபித்ரா காசு கொடுங்க, 5 ரூபாய்க்கு கொடுங்க, 2 ரூபாய்க்கு கொடுங்க. ஃபித்ரா எங்கள் ஊரில் அனுப்பிச்சிங்க, 5 ரூபாய்க்கு கொடுங்க, 2 ரூபாய்க்கு கொடுங்க. தொண்டியில் 10 ரூபா ஃபித்ரா ஆகுமா? அப்போ ஃபித்ரான்னு சொல்லி எதை வேணாலும் தாங்கன்னு சொன்னால் இது பணம் தான் நோக்கமே தவிர ஃபித்ரா நோக்கம் வழங்குதா இல்லையா? இப்படி பணம் வசூலிப்பதற்காகவும் ஒரு பேஸை உண்டாக்குறதுக்காக இளைஞர்கள் உணர்ச்சி வசப்படுறாங்க. பார்த்து தமிழ்நாட்டில் பார்க்குறீங்களா இல்லையா? தனி இளம்னு கத்துறாங்க. அப்படி பேரும் இவனுக்காச்சும் அறிவு இருக்கா?
இன்னொரு நாட்டில் போய் அங்கே போய் ஒன்று தனியில் உண்டாக்குற இங்கே கத்தினது ஆகுமா? ஆனாலும் மாணவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அந்த இளம் வயசு உணர்ச்சியை தூண்டி விட்டீங்கன்னு சொன்னால் சிந்திக்காது. அந்த மாதிரி உள்ளவன் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறான். அவன் தான் இவனுக்கு குறி. எப்படி இந்த தமிழ் இயக்கங்கள் மாணவர்களை தூண்டி விடுறாங்களோ அந்த மாதிரி மாணவ பருவத்தில் உள்ள உணர்ச்சியை தூண்டி விட்டா ராஜபக்சேயை காட்டி பிரபாகர மகனை காட்டினா போந்தவனுக்கு அவன் எந்திரிச்சிருவான். என்ன நடக்குன்னு நம்ம கத்துறதுனால ஏதாவது பாயுதா இருக்கா பயன் இருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டான். உளுத்து ராஜபக்சே தூக்கில் போட்டுன்னு படம் காட்டி தூக்கில் போட்டு தொங்க விட்றான். இதனால தூக்கில் போட்டுருவாங்களா அவனை? இவன் தூக்கில் போட்டுமா சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்டில் என்ன செய்யறான்? விழாவில் கலந்துக்கிட்டு சிரிச்சுட்டு போச கொடுத்துட்டு இருக்கிறான். என்ன தூக்கில் போட போகிறீங்க? அப்போ இந்த மாதிரி விளங்காத அப்பாவி மக்களை பிடிக்கிறதுக்கு இந்த வாதத்தை வைக்கிறாங்களே தவிர இஸ்லாமிய ஆட்சிங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. அல்லாஹ் நம்மிடத்தில் ஆட்சியை தந்தால் இஸ்லாத்தின்படி எல்லாத்தையும் செய்கிற மாதிரி அரசியல் சட்டம் செய்யணும். எல்லாத்தையும் எப்படி இஸ்லாமிய முறை பிரகாரம் செய்யணும் அப்படி செய்ய வேண்டும், அவ்வளோதானே தவிர இது ஒரு கொள்கையாக எடுத்துக்கொண்டு செல்லுமாறு நமக்கு மார்க்கம் சொல்லவில்லை. இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்